இடத்துல இருந்தா நல்லது அப்படின்னு சொன்னேன். சார் தெரியுதா? தெரியுது. உங்க முகம் தெரியுது சார். ஓகே, தெரியுதுங்க. வாட்ஸ்அப் லிங்க் எங்க இருக்கு? இன்னைக்கு வந்து சத்திய சோதனை ஆகிப்போச்சு. அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு உயர்நிலை ஜோதிட வகுப்பில் தோஷங்கள் பற்றி பாடங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். தோஷங்கள் நூற்றுக்கணக்கான தோஷங்கள் அதாவது ஆன்லைன் கிளாஸில் வந்து மைக்கை ஆன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா ரிமூவ் பண்ணிடுவேன். இப்போ நான் அவரை ரிமூவ் பண்ணிட்டேன். நீ மறுபடியும் அட்மிஷன்லாம் போட மாட்டேன். தெரியணும், டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இது ரெக்கார்டிங் ஆகிக்கிட்டு இருக்குன்றது தெரியும். இப்போ பேசுகிறது வைக்கிறது எல்லாமே ரெக்கார்ட் ஆகும். தோஷங்கள் என்பது முன் ஜென்மத்தில் நம்ம செய்த கர்ம வினையினுடைய வெளிப்பாடு. அதை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தோஷங்கள் ஜாதகத்தில் இடம்பெறுகிறது. யோகங்கள் என்பது முன் ஜென்மத்தில் நாம் செய்த நல்ல கர்மாவினுடைய விளைவுகள் தான் யோகங்களாக வருகிறது. அப்ப யோகங்களும் தோஷங்களும் நாம் நமக்கே வைத்து கொண்ட ஒரு அமைப்பு. அதனாலதான் முன்னோர்கள் சொல்லுவார்கள், நல்லதும் கெட்டதும் நம்ம கையிலதே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் இது யோகமான ஜாதகமா அல்லது அவயோகம் மிக்க ஜாதகமா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பார்ப்பீங்க? யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே இந்த ஜாதகம் யோகமான ஜாதகமா அல்லது அவயோகமான ஜாதகமா அப்படின்றத தெரியறதுக்கு எப்படி பார்ப்பீங்க? யாருக்காவது தெரியுமா? யாருக்காவது ஒருத்தருக்கு? முதலில் லக்னத்தை பார்த்து லக்னாதிபதி யாரு, சுபரா அசுபரா என்று சொல்றோம். லக்னாதிபதியை பார்க்க வேண்டும். ரைட்டு. அடுத்து திரிகோணாதிபதிகள் திரிகோணாதிபதிகள் திரிகோண ஸ்தானத்தில் இருக்க வேண்டும். அதுக்கடுத்து சரி, அதாவது அதுக்கப்புறம் கேந்திர ஸ்தானங்களை போகணும். அப்புறம் ராகு கேதுக்கல்ல. அதாவது தெரிஞ்சுக்குங்க, 1, 5, 9 நல்லா இருந்தாலே அவன் பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் யோகங்களை அனுபவிக்க பிறந்தவன் அப்படின்னு அர்த்தம். அதுல பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தினுடைய அதிபதி கெட்டுச்சு அப்படின்னா பாக்கியம் செய்யாதவன். கிராமத்தில் சொல்லுவான், அவன் ஏதோ பாக்கியம் செஞ்சிருப்பான் போலையா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப 9ஆம் அதிபதி மிக மிக முக்கியம். அதுக்கடுத்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடம், அத பூர்வ புண்ணியத்தினுடைய டெபாசிட் யார் யார் செஞ்சது? சார் பழனிசாமி சார் மைக் ஆஃப் பண்ணுங்க. பழனிசாமி சார் மைக் ஆஃப் பண்ணிருங்க. ஹலோ பழனிசாமி சார் மைக் ஆஃப் பண்ணுங்க.
சார் நீங்கள் மைக்கை ஆஃப் பண்ணலை அப்படின்னா நான் ரிமூவ் பண்ணிடுவேன் சார். இப்போ நான் ரிமூவ் பண்ணிவிட்டு 2 வத்தை கேள்வி கேட்டால் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. மற்ற நேரத்தில் மைக்கை ஆன் பண்ணிக்கிட்டு அது வந்து டென்ஷன் உண்டாக்கும். சொன்னால் புரிய மாட்டேங்குது உங்களுக்கு. அப்போ தோஷங்கள் என்பது ஜாதகத்தை பார்த்தோன்னே அது வந்து இன்பத்தை அனுபவிக்கக்கூடியதா துன்பத்தை அனுபவிக்கக்கூடியதா அப்படின்றத பார்க்கணும். லக்னாதிபதி மிக மிக முக்கியம். ஏன் முக்கியம் அப்படின்னா திரிகோணஸ்தானத்தினுடைய முதல் பாவகம் அதுதான், கேந்திரஸ்தானத்தினுடைய முதல் பாவகம் அதுதான். ஒருவருக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் நன்றாக இருக்கிறது, பாக்கியாதிபதி நன்றாக இருக்கிறார் என்று இருந்தாலும் கூட லக்னாதிபதி கெட்டுவிட்டால் அவருக்கு முழுமையான யோகம் இருந்தாலும் அது பயன் தராது. யோகத்தில் அளவு இருக்கு. 100% யோகம், 60% யோகம், 40% யோகம், 10% யோகம் அப்படின்றது இருக்கு. அப்போ 100% ஒருத்தருக்கு இப்போ உதாரணத்துக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கு. 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் ஒருவருக்கொருவர் பரிவர்த்தனை ஆவது அல்லது ஒருவருக்கொருவர் நேருக்கு நேரே பார்த்து கொள்வது இருந்த தர்ம கர்மாதிபதி யோகம். இது டாப் 10 யோகத்தில் ஒரு யோகம் இந்த தர்ம கர்மாதிபதி யோகம்ன்றது. எழுதிக்கிங்க. 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் சேர்ந்து இருந்தாலோ அல்லது ஒருத்தருக்கு ஒருத்தர் நேருக்கு நேர பார்த்து கொண்டாலோ அது தர்ம கர்மாதிபதி யோகம் என்று பெயர். இந்த யோகம் இருந்தும் லக்னாதிபதி வலு இழந்து விட்டால் 6, 8, 12 மறைந்து நவாம்சத்தில் நீச்சமாகி இருந்தால் அவருக்கு எந்த யோகம் இருந்தாலும் அந்த யோகத்தால் அவருக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அந்த அடிப்படையில் கர்மாவினுடைய அடிப்படையில் தான் இந்த ஜாதகம் அமைந்துள்ளது என்பது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ஒருவருக்கு சூரியன் பாக்கியாதிபதியாகவோ அல்லது பஞ்சமாதிபதியாகவோ வந்து அவர் கெட்டுவிட்டால் இது தந்தை வழி வந்த கர்மா என்று பெயர். நல்லா கேட்டுக்குங்க. தந்தை வழி வந்த கர்மா. 5ஆம் அதிபதி 6, 8, 12 இருந்தாலோ நீசமானாலோ அந்த இடத்தினுடைய அதிபதி யார் என்று பார்க்க வேண்டும். 5ஆம் இடத்தின் அதிபதி சந்திரன் என்றால் இது தாய் வழி வந்த கர்மா என்று பெயர். 5ஆம் இடத்தின் அதிபதி 5ஆம் இடத்தின் அதிபதி சுக்கிரனாக வந்து அவர் கெட்டுவிட்டால் மனைவி மூலமாக வந்த கர்மா என்று அர்த்தம். ராகு கேது போன்ற மிக தீய கிரகங்கள் 5ஆம் இடத்தில் அமர்ந்தால் அது நம் முன்னோர்கள் தாத்தா பாட்டியினுடைய கர்மா என்று அர்த்தம். நம்ம டிஎன்ஏல ரத்தம் என்பது நம்மளை இயக்குவது. அந்த டிஎன்ஏல என்னென்ன இருக்குன்னா அம்மா அப்பா தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா முப்பாட்டங்க இதில் அவங்க செஞ்ச புண்ணிய பாவம் புண்ணியம் அனைத்தும் இந்த பிளட் வழியாக வந்துடும். டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி என்று ஒரு ஜோதிடத்தில் தனியாகவே ஒரு பிரிவு இருக்கிறது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? டிஎன்ஏ அஸ்ட்ராலஜர். அப்போ அஸ்ட்ராலஜி என்பது டிஎன்ஏ சம்பந்தப்பட்டது. அஸ்ட்ராலஜர் என்பது டிஎன்ஏ சம்பந்தப்பட்டது. இந்த டிஎன்ஏ மூலமாகத்தான் நமக்கு குணாதிசயங்கள் அனைத்தும் வந்து சேரும். ஒருத்தர் உதவி செய்கிறாரு அப்படின்னாலே உங்கள் முன்னோர்கள் அனைவரும் உதவி செய்தவர்கள் என்று அர்த்தம். வாரி வழங்கக்கூடிய வள்ளல் பரம்பரையில் பிறந்திருக்கிறார் என்று அர்த்தம். நமக்கு அந்த எண்ணம் வரலை அப்படின்னா அது டிஎன்ஏ சம்பந்தப்பட்டது.
அப்ப தோஷம் என்பது நூற்றுக்கணக்கான தோஷங்கள் இருக்கிறது. அதிலே ஒரு 5 வகையான தோஷங்கள் அல்லது 6 வகையான தோஷங்கள் இந்த பாடப்பகுதியிலே நாம் பார்க்க இருக்கிறோம். ஒரு ஜாதகத்தை வாங்கின உடனே தோஷம் இருக்கா யோகம் இருக்கா அப்படின்றத நீங்க பார்த்துடணும். பாருங்க, ஃபர்ஸ்ட் தோஷம் செவ்வாய் தோஷம். இந்த செவ்வாய் தோஷம் 2, 4, 7, 8, 12 இந்த பாவகங்களில் செவ்வாய் அமர்ந்தால் அது செவ்வாய் தோஷம் என்று முன்னோர்கள் வகுத்து வைத்தார்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், 3 பார்வை உடைய கிரகங்கள் எல்லாம் 4 இடத்தில் வேலை செய்யும் என்று சொன்னேன். 4 இடத்துல வேலை செய்யும். 1 இருக்கக்கூடிய இடம், மீதி 3 அது பார்க்கக்கூடிய இடம். சூரியனுக்கு 2 இடத்தில் வேலை செய்யும். 1 இருக்கக்கூடிய இடம், இன்னொன்று பார்க்கக்கூடிய இடம். அப்ப 4 வேலை செய்யக்கூடிய கிரகம் எது? குரு, சனி, செவ்வாய். இந்த 3 கிரகங்களுக்கும் 4 இடத்துல டியூட்டி செய்யும். டியூட்டி ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதோடைய பணிகள் 4 இடத்துல வேலை செய்யும்ன்றத நல்ல ஆள் மனதில் வச்சுக்குங்க. அப்ப செவ்வாய்க்கு ஏன் 2ஆம் இடம் 7ஆம் இடத்தை சொன்ன? 2ஆம் இடத்துல இருந்தாலும் குடும்பஸ்தானம். 7ஆம் இடம் என்பது கலஸ்திரஸ்தானம். அதனாலதான் செவ்வாய் இருக்கக்கூடிய இடத்துல வேலை செய்யும். அதுக்கப்புறம் 8ஆம் இடமும் 12ஆம் இடத்துலயும் கிரகம் இருந்தா ஏன் சொன்ன? இப்ப உதாரணத்துக்கு 12ல ஒரு செவ்வாய் இருக்கு. இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. உங்களுக்கு இது தெரியுதா சார்? போர்டு தெரியுதா? என்ன ஷேர் ஆளுங்க? தெரியல சார். ஒரு நிமிஷம். தெரியுது சார். தெரியுதா? தெரியுது. தெரியுது சார். தலையில தெரியுதா? நல்லா தெரியுதா? கரெக்டா தெரியுது சார். தெரியுது. மேக்ஸிமைஸ் பண்ணுங்க. தோஷங்கள்னு ஒரு ஃபோல்டர் வச்சிருக்கீங்க. ஆமா ஆமா. அதாவது இந்த கம்ப்யூட்டர்காரர் வந்து கொஞ்சம் காலையில் வெள்ளனா வந்து பாரியான்னு சொன்னேன். 7:45 8:45 வந்துக்கிட்டு நோண்டிக்கு இருந்தா என்னத்த பண்றது? நான் ஒரு டென்ஷனா தான் ஆகுது இன்னைக்கு. ஐயா போயிடுச்சியா? அது என்னன்னு தெரியலையே. திருப்பி வந்துடுச்சு. சரியா இருக்குங்க, தெரியுது. அந்த ஃபோல்டருக்குள்ள போய் அதை ஓபன் பண்ணுங்கயா. இல்லம்மா, இது வந்து எனக்கு இங்க தலையில தெரியுது. அதான் சிக்கல். நேரம் தெரிஞ்சதானே நான் பார்க்க முடியும். ஓ, சரி ரைட். இதுக்குள்ள போனா சிக்கல். ஐயா அதுல ரொட்டேட் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்குங்க. ரைட்ல 3 டாட் இருக்குங்க. அதுல ரொட்டேட் பண்ணுங்க. ரொட்டேட் பண்ணவா? ரொட்டேட் பண்ண வந்துருங்க. இல்ல இல்ல, இது மூணு டாட் எங்கேயா இருக்கு?
ஐயா ஃபர்ஸ்ட் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்கய்யா. ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிட்டேன். எனக்கு எங்க ஓப்பன் பண்ண லோடிங் ஆகுது ப்ரோ. இப்போ எங்களுக்கு தோசைகள் மட்டும் அந்த ஃபோல்டர் மட்டும் தான் காமிக்குது. சரி ரைட். அந்த அந்த ஃபோல்டர் மேல அந்த பாருங்க, ரைட் அது folder click பாருங்க, அதை கிளிக் மூணு பண்ணுங்க. எதை எதை ரைட் கார்னர்ல டாப்ல ரைட் கார்னர்ல பாருங்க, அந்த ஃபோல்டர்ல 3 டாட் இருக்கு பாருங்க. இங்கேயா? நீங்க அசைக்கிறதுல எனக்கு தெரியல. ஐயா எனக்கு இங்கே தலைகீழாக வருதுங்க, அதான் சிக்கல். சரி ரைட் விடுங்க. அதுக்கப்புறம் இது தெரியுதான்னு பார்ப்போம். இப்போ இது தெரியுதா? எங்களுக்கு கரெக்டா தெரியுது. இது தெரியுதா? என்ன இங்க செய்யறது வரலங்க, தோசைகள் மட்டும் தான் இருக்கு. லோட் ஆயிட்டு அந்த இருக்கு ஸ்கிரீன் தான் நினைக்கிறேன். தெரியுது. சைடுல லோட் ஆயிட்டு இருக்குங்க, லோட் ஆகி தான் அப்புறம் வரும்னு நினைக்கிறேன். அதான் அதான். ஒரு ஃபைலா நிறைய ஃபைல் இருக்காயா? ஒரு ஃபைடு தான்மா அது. அப்ப ஒரு ஃபைல்னா உங்க வாட்ஸ்அப்லயே போட்டு அப்படியே ஷேர் பண்ணிடலாமா? சரி நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறத பற்றி இல்லை. இன்னைக்கு இந்த இது பென்டாப் இதெல்லாம் வாங்கியாச்சு எல்லாமே. அதை அங்க வந்து ஒரு 3 கோடு 3 புள்ளி மாதிரி இருக்கு, அதுல இருக்கான்னு பாருங்கயா. ஆமாம் எனக்கு இங்கே தலைகீழாக தெரிகிறது. ஆனா தலைகீழா தான் அந்த இடத்துல ஒரு 3 புள்ளி தெரியுதா? ஐயா அந்த delete அந்த ஃபோல்டர்ல தலையில தெரிந்தால் கீழே பாருங்க, ஏதோ ஒரு இடத்துல கார்னர்ல 3 டாட் இருக்கு பாருங்க, ஏதோ ஒரு கார்னர்ல 4 ஸ்கொயர்ல அந்த ஜாதகம் அப்படின்னு எழுதி இருக்க இடத்துல ஒரு 3 புள்ளி தெரியுதா? ஆமாம். அதை கிளிக் பண்ணீங்கன்னா பாருங்கயா, அதுல என்னென்ன ஆப்ஷன் பாருங்க, அதுல ரொட்டேட் கீழே பாடத்துல இருக்கான்னு பாருங்க. டவுன்லோடு இது மாதிரி நிறைய வரும், இல்லைன்னா டவுன்லோட் பண்ணிருங்க. சரி ரைட். டவுன்லோட் பண்ணி ஸ்கிரீன் ஷேர் இது பண்ணிருங்க. இது நோண்டுனா டைம் வேஸ்ட் ஆகும். கம் டு த பாயிண்ட். இதுக்கு வந்துடுவோம். ஐயா பேசாம அந்த ஸ்கிரீனை திருப்பிக்கோங்க. எந்த ஸ்க்ரீனு? நீங்க என்ன வச்சு பிரசன்ட் பண்றீங்களோ அதை திருப்பி வச்சிருங்க பேசாம. கம்ப்யூட்டர் திருப்பி வைக்க வேண்டியது. அது என்ன என்ன இல்ல இதுல இல்ல மேடம், பிரசன்ட் அது வந்து பண்றீங்க? கம்ப்யூட்டர் மேடம், அது வந்து டிரைவ்ல இருந்து ஓப்பன் பண்றாரு சார். ஓ கம்ப்யூட்டர்ல இருந்து ஓபன் பண்றாங்களா? சரி சரி. டிரைவ் அது வந்து அந்த ரைட்டிங் பேட் கிடையாது. சரி ரைட் ஓகே. சரி ஓகே. அதனால வந்து இன்னைக்கு பாருங்க, இந்த செவ்வாய் தோஷம் தான் பலருடைய வாழ்க்கையை கெடுக்குதுங்க. அப்போ 2ஆம் இடம் எழுதிட்டீங்களா? செவ்வாய் தோஷம் எங்கே இருக்கணும்னு 2, 4, 7, 8, 12 ஆகிய வீடுகளுக்கு மட்டும் செவ்வாய் நிற்பது தோஷமானது. அப்போ எங்கே இருந்து 2ஆம் இடத்தையோ 7ஆம் இடத்தையோ செவ்வாய் பார்த்தால் அது செவ்வாய் தோஷம் என்று பெயர். செவ்வாய் தோஷம் என்பது கடுமையான பாதிப்புகளை தரக்கூடிய விதமாக இருக்கிறது. குறிப்பாக இது என்ன செய்யும்னா, கணவன் மனைவியை சேர்ந்து வாழ்வதற்கு விடாது. அதனால தான் செவ்வாய் தோஷத்தினுடைய வீரியம். இப்போ 2, 4, 7, 8, 12 இடங்களில் செவ்வாய் இருந்து சனி செவ்வாயை பார்த்து விட்டால் செவ்வாய் தோஷம் இல்லை என்பது மூல நூலில் உள்ள ஒரு கருத்து. மூல நூலில் இருக்கக்கூடிய ஒரு கருத்து. அப்ப இதை நீங்க நோட் பண்ணிக்கிறேன்னா, சனி செவ்வாயை பார்த்து விட்டால் அவருக்கு செவ்வாய் தோஷம் இல்லை. ஆனால் தர்க்க ஜோதிடம் என்ற ஒரு புத்தகத்தில் இந்த இடங்களில் செவ்வாயோ சனியோ இருந்து 2, 4, 7, 8, 12 செவ்வாய் அல்லது சனி இருந்து செவ்வாய் பார்த்தாலோ, செவ்வாய் இருந்து சனி பார்த்தாலோ, அந்த திசை வரும்போது ஆவலாய் முடித்த தாரம் அவர் திசை பொசிப்பில் மாண்டு பாவியாய் அலைவான் பாரே அப்படின்னு தர்க்க ஜோதிடத்தில் ஒரு பாட்டு இருக்கு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விதி, இதை நோட் பண்ணிக்கிங்க. 2, 4, 7, 8, 12 செவ்வாயோ சனியோ இருந்து செவ்வாய் பார்த்து விட்டாலோ அல்லது சனி இருந்து செவ்வாய் பார்த்து விட்டாலோ அந்த திசை நடைமுறைக்கு வந்தால் கட்டிய மன்னவனுக்கு ஆகாது.
நிறைய ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்கிறது. அப்போ இந்த செவ்வாய் தோஷம் என்ன பண்ணும் அப்படின்னா, அதோடைய வீரியத்தை கண்டறிய வேண்டும். வீரியம் அதிகமாக இருக்கிறது. ஒரு பொம்பளை பிள்ளை ஜாதகத்தில் வந்து செவ்வாய் வந்து ரொம்ப கடுமையாக இருக்குது அப்படின்னா, ஆண்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்க வேண்டும். வீரியம் குறைந்த ஒரு மாப்பிள்ளையை பார்த்து தான் சேர்த்து வைக்கணும். அப்படி செவ்வாய் தோஷம் அமைஞ்சிட்டாலே பொருத்தம் பார்க்குறப்ப ஜோசியர் என்ன பண்ணுவார், என் பையனுக்கு இந்த பொண்ணு பொருத்தமாக இருக்குமான்னு பாருங்க ஐயா அப்படின்னு கொடுக்குறாருன்னா பார்த்துட்டு நிறைய வேணான்றுவாங்க, இந்த பொண்ணு வேணான்றுவாங்க. அதனால தான் இந்த செவ்வாய் தோஷம் உடையவர்களுக்கு காலதாமத திருமணத்தை இந்த செவ்வாய் செய்கிறது. 2, அப்படியே செய்தாலும் அவர்களுக்கு இல்லற வாழ்க்கையை கெடுக்கிறது. சரி ஐயா, எனக்கு வந்து செவ்வாய் தோஷம் இருக்கு, ஆனால் பிறந்தப்பயே எனக்கு செவ்வாய் திசை தான், செவ்வாய் திசை முடிஞ்சிருச்சு. இப்போ நான் கல்யாணம் பண்ணும்போது எனக்கு குரு திசை நடக்குது, இப்போ வந்து செவ்வாய் பாதிக்குமா பாதிக்காதா? சார் இப்போ பேசுங்க, இப்போ மைக் ஆன் பண்ணி பேசுங்க, பேச வேண்டிய நேரத்தில் பேசணும். நான் கேட்குற கேள்வி புரியுதா? செவ்வாய் திசை ஒருத்தருக்கு செவ்வாய் வந்து இந்த 2, 4, 7, 8, 12 இந்த இடங்கள்ல இருக்கு, ஆனால் அவருக்கு செவ்வாய் திசை முடிஞ்சு போச்சு, பள்ளிக்கூடத்தில் படிக்கிறப்ப முடிஞ்சு போச்சு. இப்போ திருமணம் செய்யும்போது அவருக்கு இந்த செவ்வாய் திசை இல்லற வாழ்க்கையை கெடுக்குமா? ஐயா எனக்கு செவ்வாய் தோஷம் இருக்கு ஐயா, கெடுக்கும் சார். எனக்கு செவ்வாய் தோஷம் இருக்கு ஐயா, ஆனால் செவ்வாய் திசை முடிஞ்சு போச்சியா. ஐயா அந்த புத்தி காலம் வரப்போ எந்த திசையில எந்த புத்தி செவ்வாய் புத்தி வரப்போ அந்த அதை பாதிக்குங்க. அது ஜெயராணி மேடம் ஏதாவது சொன்னீங்க? ஆமையா பாதிக்கும்யா. வேற அதாவது செவ்வாய் திசை நடக்கிறப்ப வந்து ரொம்ப அதிகமா பாதிக்கும், முடிஞ்சதுக்கு அப்புறம் பாதிப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கலாம். ஒவ்வொரு திசையிலும் செவ்வாய் புத்தி நடக்கும் போது செவ்வாய் அங்கே ஒர்க் ஆகும். நல்லா தெரிஞ்சுக்குங்க, செவ்வாய் திசை முடிஞ்சிருச்சு, ஆனா ஒவ்வொரு திசையிலும் செவ்வாய் புத்தி வரும்போது அப்ப அந்த டியூரேஷன் நடக்கும்போது அவர்களுக்கு குடும்ப வாழ்க்கையை கெடுக்கும். 100க்கு 100 குடும்ப வாழ்க்கையை கெடுக்குமா? அப்படின்னா கிடையாது. அங்கதான் மேட்ரு. வெட்டுக்காயம் பெறுவது, விபத்து நடந்து ரத்தம் சிந்துவது, பூமியை இழப்பது, ஒரு 5 ஏக்கர் நிலம் வச்சிருப்பாரு, இழப்பது. அப்ப இந்த இடத்துல செவ்வாய் காரகம் தான் நம்ம பார்த்துருக்கோம். செவ்வாயினுடைய காரகம் மற்றும் செவ்வாய் எந்த இடத்திற்கு அதிபதியாக வருகிறார் அதை வச்சுத்தான் நீங்க முடிவெடுக்க வேண்டும். செவ்வாய் 8ஆம் இடத்திற்கு அதிபதியாக வருகிறார் ஐயா, எனக்கு அந்த செவ்வாய் 7லே அமர்ந்திருக்கிறது என்று சொன்னால் கண்டத்தை தரும். 8ஆம் இடம் என்பது கண்டம், வாகன விபத்தை தரும். அப்ப எந்த இடத்துல இருக்கு, எந்த இடத்தினுடைய அதிபதியாக செவ்வாய் வருகிறாரோ அந்த பாவகத்தை அது வேலை செய்யும். இப்ப செவ்வாய் வீட்டில் ராகு இருக்கு, செவ்வாய் வீட்டில் ராகு இருக்கு, செவ்வாய் வந்து 2, 4, 7, 8, 12 இருக்கு. இப்ப செவ்வாய் திசையிலதே கெடுக்கும்னு நீங்க நினைக்க கூடாது. ஏன்னு கேட்டா ராகு கேது என்ற ஷேடோ பிளானட் எந்த வீட்டில் அமர்கிறார்களோ அந்த வீட்டினுடைய அதிபதியை போல செயல்படுவார்கள். அப்ப ராகு திசை, ராகு புத்தி வரும்போது அப்ப சிக்கலை உண்டு பண்ணும். பார்த்துக்குங்க, செவ்வாய் திசையிலதான் இந்த செவ்வாய் புத்தியிலதான் இது வேலை செய்யும் நினைக்க கூடாது. செவ்வாயினுடைய வீட்டில் உட்கார்ந்த ராகு கேது
அந்த செவ்வாயினுடைய அதிபதியை போல செயல்படும். அப்ப அதையும் நீங்க பார்க்கணும், மைன்யூட்டா பார்க்கணும். அதுக்கப்புறம் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க யாராவது சொல்லுங்க பார்ப்போம். வேற எப்ப இந்த செயல்படும் செவ்வாய்? வேற எப்ப செயல்படும்? உங்க அனுபவத்தில் உள்ளதை சொல்லுங்க பார்ப்போம். சார் செவ்வாய் அந்த தசாபதி காலத்துல நடக்குது சார். செவ்வாய் யாருடைய சாரத்தை வாங்கி இருக்கிறதோ அந்த திசையில் செயல்படும். நீங்க பிளைண்டா எனக்கு குழந்தை பருவத்திலே செவ்வாய் திசை முடிஞ்சு போச்சு, என்னை ஒன்றும் செய்யாது, இந்த பிள்ளைக்கு பாதிப்பு வராதுன்னு நினைச்சிங்க, சோழி முடிஞ்சு. அங்கதான் ஜோசியக்காரன் பெயில் ஆகிறது, அவனுடைய கணிப்பு பிழையாவது அங்கேதான். செவ்வாய் திசையில் மட்டும் செவ்வாய் பணிபுரிவது அல்ல. செவ்வாய் யாருடைய சாரத்தை வாங்கி இருக்கிறதோ அந்த சாரநாதனுடைய திசையிலும் அந்த சாரநாதனுடைய புத்தியிலும் செவ்வாய் வேலை பார்க்கும். செவ்வாயினுடைய இடத்தில் அமர்ந்த ராகு கேது போன்ற தீய கிரகங்கள் செவ்வாயினுடைய பணியை தான் எடுத்து வேலை செய்யும். ராகு கேதுவினுடைய இயல்பு சொல்றேன், ரெண்டே விஷயம் தெரிஞ்சுக்குங்க ஆணித்தனமா. ராகு கேது எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறதோ அந்த வீட்டினுடைய அதிபதியை போல் செயல்படுவார். 1. 2, ராகு கேதுவோடு எத்தனை கிரகங்கள் இருக்கிறதோ அத்தனை கிரகங்களையும் டம்மி பீஸாக ஆக்கி விடுவார். அப்ப அந்த கிரகம், உதாரணத்துக்கு குரு ராகு இருக்கிறது. இன்னொரு உதாரணம், எளிமையான உதாரணம் சொல்றேன். சூரியன் ராகு இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். சூரியன் ராகு சேர்ந்து இருக்கு. யாராவது ஒருத்தர் மைக் ஆன் பண்ணி, சார் பட்டாசு மாதிரி வெடிக்கணும் சார், பட்டாசு மாதிரி வெடிக்கணும். சூரியனை போல் ராகு வேலை செய்வார். சூரியன் ராகு சேர்ந்திருந்தா என்ன அர்த்தம்? அவர் என்னைக்கு பிறந்திருக்காரு சார்? கிரகண தண்ணிக்கு யாரு யாரு பேர் சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க சார். சூரிய கிரகணத்தின் அன்னைக்கு பிறந்தவர்னு அர்த்தங்க, எழுதிக்கிங்க. சூரியனும் ராகுவும் சேர்ந்திருந்தா அவன் பிறந்த போது சூரிய கிரகணம். சூரியனை ராகு முழுங்கி கொண்டிருக்கின்ற வேளை. நம்ம பேச்சுவாக்கில் என்ன சொல்லுவோம்? சூரியனை பாம்பு வாய்க்குள்ள போகுது அப்படின்னு சொல்லுவோம். அது உண்மைதான். சரி, சந்திரனோடு ராகு சேர்ந்திருந்தா என்ன அர்த்தம்? சந்திர கிரகணம் சார். சந்திர கிரகணம், அவ்வளவுதான். நீங்க இதை நோட் பண்ணிக்கங்க. சூரியனோடு ராகு சேர்ந்திருந்தால் அவன் சூரிய கிரகணத்தின் அன்றைக்கு பிறந்தவன். சந்திரனோடு ராகு சேர்ந்திருந்தால் அவன் சந்திர கிரகணத்து அன்றைக்கு பிறந்தவன். சூரிய கிரகணத்தின் போது சூரியனுக்கு பவர் இருக்குமா? எத்தனை கோயிலை இழுத்து மூடிடுவாங்கன்னு தெரியுமா? கோயிலவே இழுத்து மூடிடுவாங்க. கர்ப்ப கிரகத்தில் தீபாதாரணை, புனர்பூஷம், பூஜைகள், புனஸ்காரங்கள் எதுவுமே செய்ய மாட்டாங்க. கோயிலவே நட சாத்திடுவாங்க. சூரிய கிரகணம் முடிச்சதுக்கு அப்புறம் எத்தனை பேர் ஐதீகத்தின்படி குளிப்பாங்கன்னு தெரியுமா? சூரிய கிரகணம் முடிச்சதுக்கு அப்புறம் எத்தனை பேர் குளிச்சிருக்கீங்க? நல்லா தெரிஞ்சுக்குங்க. ராகு கேதுவோடு குரு சேர்ந்தாலும் குரு டம்மி பீஸ். சுக்கிரன் சேர்ந்தாலும் சுக்கிர கிரகணம். எழுதிக்கங்க, இதெல்லாம் புதுமையாக எழுதுங்க. சூரியனோடு ராகு சேர்ந்தா சூரிய கிரகணம். சூரியன் பிளஸ் ராகு சேர்ந்தா சந்திர கிரகணம். சந்திரன் பிளஸ் ராகு சேர்ந்தால், ராகுனா பிராக்கெட்ல கேதுன்னு வச்சுக்கோங்க, அது வட துருவம், இது தென் துருவம், அவ்வளவுதான் வித்தியாசம். சேர்ந்திருந்தா, சந்திரனோடு சேர்ந்திருந்தா சந்திர கிரகணம்.
குருவோடு ராகு சேர்ந்திருந்தால் குரு கிரகணம், சனியோடு ராகு அல்லது கேது சேர்ந்திருந்தால் சனி கிரகணம். அப்படின்னா என்ன சார், அந்த ஒளியை பூமியின் மீது விழுவதற்கு தடையாக இருக்கக்கூடியவர்கள் அர்த்தம். குருவும் ராகுவும் கேது, ராகு அல்லது கேது குருவோடு சேர்ந்து இருக்கும்போது குரு அங்கே சுபத்தன்மையை இழக்கிறார். ஒருத்தருக்கு 4 கிரகம் சேர்ந்திருக்கு, கூடையே ராகு அல்லது கேது சேர்ந்திருக்கு, 4 கிரகமும் பாவகிரகமும் மாறிடும். அந்த 4 பேத்துல கிங் லீடர் யாரு? ராகுவோ கேதுவோ யார் சேர்ந்திருக்கானோ அவன் கிங் லீடர். அறிவியல் ரீதியாக இது என்ன அர்த்தம் தெரியுமா? 4 கிரகமும் நேருக்கு நேர இருக்கும்போது இடையில ஷேடோ பிளானட் என்று சொல்லக்கூடிய ராகு கேது வந்ததனால் இந்த 4 கிரகங்களுடைய ஒளியும் பூமியின் மீது விழவில்லை. அப்போது இவன் பிறந்திருக்கிறான் அர்த்தம். அப்படியே சயின்ஸோட சேர்த்துடணும். இதே மாதிரி ஒரு நிகழ்வு இப்போ வரப்போகுது. பிப்ரவரி 6ஆம் தேதி 6 கிரகணம் ஒரே இடத்துல வரப்போகுது. அப்ப என்ன அர்த்தம்? எல்லா கிரகணமும் நேர வருதுன்னு அர்த்தம். ஒரே நேர்கோட்டு பார்க்கும்போது அழகா அப்படி நேரம் இருக்கும். சரி, கேளுங்க. இதே சூரியன் வந்து பகல்ல செயல்படுமா இல்ல இதே வந்து சூரியன் ராகு வந்து? அதுக்கு தான் சொல்றேன், உங்களை தனிமைப்படுத்தி கொள்ளுங்கள் நான் சொன்னேன். நான் சொல்றது காது கொடுத்தே வாங்க மாட்டேங்கிறீங்க. தனிமைப்படுத்தி கொள்ளுங்கள். ஏன் ஒரு 1.5 போங்க, பிள்ளைகளை கத்துது பாருங்க, சவுண்ட் டிஸ்டர்ப் இருக்க கூடாது. சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. ஐயா இப்ப சூரியன் ராகு இப்ப இரவுல சேர்ந்து கொஞ்சம் ஒரு கிழந்த வந்து ஜனனம் வர்றது வந்து இரவுல பிறகுதுன்னா அப்ப சூரியன் ராகு சேர்ந்துருக்குன்னா அப்ப அதோட பலன் எப்படிங்க இருக்கும்? ஐயா இரவில், நல்ல கேள்வி. இவர் கேட்குற கேள்வியை புரிஞ்சுக்கிட்டீங்களா? மறுபடியும் அந்த கேள்வியை தெளிவா சொல்லுங்க, சவுண்ட நல்லா சொல்லுங்க. சூரியன் ராகு சேர்ந்திருந்தா சூரிய கிரகணம் சொல்றாங்கய்யா. ஆமா, அது இரவுல வந்து இப்போ ஜனனம் வரப்ப அந்த குழந்தைக்கு எப்படி பாதிப்பு இருக்கும்? அதுதான் இதுதான் 3 நூல் படிக்கணுங்கிறது. இரவில் பிறந்தவனுக்கு சனி பித்ருக்காரனாக வருகிறான். பகல்ல பிறந்தவனுக்கு தான் சூரியன் பித்ருக்காரகன். இரவில் பிறந்தவனுக்கு சனிதான் பித்ருக்காரகன். ஜாதக ஸ்ரோன்மணி அப்படின்ற புத்தகத்தில் அந்த செய்தி இருக்கு. இரவில் பிறந்தவனுக்கு அங்கே சூரியன் வலிமையாக இருக்காது. பகலிலே பிறந்தவனுக்கு சூரியன் வலிமையாக இருக்கும். அப்ப இரவில் பிறந்தவனுக்கு சனி பகவானே பித்திருக்காரனாக வருகிறான், பித்திருக்காரனாக செயல்படுகிறான். இரவு என்பது எப்ப? யாரா சொல்லுங்க அப்பா, இரவு என்பது எப்ப? இரவு என்பது எப்ப? சூரியன் அஸ்தமானதுக்கு அப்புறம் சார். சூரியன் அஸ்தமமான அடுத்த நொடியே இரவு ஆரம்பிச்சிருது. அப்ப சூரியன் அங்கே மறையுது. சரி, ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு சூரியன் போகுது. போன உடனே அது பணிபுரிய ஆரம்பிச்சிருமா? யாராவது சொல்லுங்க பாப்பா. சார், ஒரு ராசி கட்டத்திலிருந்து இன்னொரு ராசி கட்டத்துக்கு சூரியன் போறதுக்கு 30 நாள். ஓகேவா? அப்படி போகும்போது போன உடனே அது பணிபுரியுமா, இல்லை 10 நாள் கழிச்சு பணிபுரியுமா, அல்லது 15 நாள் கழிச்சு பணிபுரியுமா? ஐயா 10 டிகிரி கடக்கிறப்ப செயல்படுங்க. 10 டிகிரி கடக்கும்போது செயல்படும். மற்றவங்க ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஒருத்தரே பேசுறாரு, நீங்களும் பேசுங்க சார். தப்பா இருந்தா பரவாயில்ல. உங்களுக்கு என்ன தோணுது, உங்க மூளையில என்ன வருது சொல்லுங்க.
உங்களோட இன்வால்மெண்ட் ரொம்ப முக்கியம் சார். இது வந்து எஃப்எம் ரேடியோ கிடையாது. நான் பேசுகிறது மட்டும்தான் நீங்கள் கேட்கணுன்றது கிடையாது. நான் பேசுகிற மட்டும்தான் நான் கேட்கணும் அப்படின்னா நம்ம எதுக்கு ஜூம் மீட்டிங் வரணும்? இந்த டாப்பிக்கை நான் ஆடியோவில் பேசி உங்களுக்கு அனுப்புறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிரும்? இது இன்ட்ராக்ட் வேணும் சார். நீங்கள் என்னோட மோதணும் சார். என்னைய யோசிக்க வைக்கணும் சார். அந்த ராசிக்குள்ள நுழைஞ்சாலே சொல்லுங்க சார், அந்த ராசிக்குள்ள நுழைஞ்சாலே அந்த தன்மை வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். ராசிக்குள்ள நுழைஞ்ச உடனே தன்மை வந்துரும்ட்டார் அவரு. ஓகே, அடுத்து சார் ஒரு 5 days ஆகுங்க சார். என்ன கணக்குயா? 5 நாள் ஆகுன்றார் ஐயா. ஏன்னா அது கொஞ்சம் போய் உட்கார்றதுக்கு டைம் ஆகும் அப்படின்ற அவருடைய கருத்து. சரி, ரைட்டு. 5 பாகையில உச்சமாகுதுன்னு படிச்சிருக்கோம் இல்லையா? ஆமா, 10 பாகையில. ஆ சரிங்க. அப்போ 1 டிகிரியில வந்துட்டாலே ஏன் அங்க போடுறோம்? இப்ப சூரியன் அப்பவே பலன் ஸ்டார்ட் ஆயிருயா. ஆனா நாட்கள் அதிகமாக ஜாஸ்தி ஆகும். இப்ப அதேமா ஒரு வந்து ஜெயராணி மேடம் ஒரு பாவகத்திலிருந்து இன்னொரு பாவகத்துக்கு சூரியன் உட்காந்துருக்காரு. சூரியன் 0.1 டிகிரியில இருக்காரு. அப்ப 29 டிகிரி இங்கதான் இருக்காரு. 1 டிகிரி வந்தாலே ஏன் அங்க போடுறான்? சரி, தெரிஞ்சுக்கங்க. சூரியனுக்கு ஒரு பாவகத்திலிருந்து இன்னொரு பாவகத்துக்கு போன முதல் 3 நாள்கள், கடைசி 3 நாள்கள் பவர்லெஸ். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? குருட்டு நாள்கள் பேரு. சந்தின்னு சொல்லுங்க. குருட்டு நாள்கள். ஓகே. வேற சார், சந்தின்ற டிகிரி ஜாயிண்ட் ஆகிறது. இதுக்கு பேர் பிளைண்ட் டேஸ், குருட்டு நாள்கள் என்று பெயர். நான் இதெல்லாம் உங்களுக்கு ஆதாரமாக அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடியதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புகிறேன். அப்போ ஒரு கேள்வி கேட்பான் பரீட்சைக்கு, குருட்டு நாள்கள் என்றால் என்ன? வாட் இஸ் திஸ் பிளைண்ட் டேஸ்? அப்போ சூரியன் முதல் 3 நாள்களும் கடைசி 3 நாள்களும் இருக்கக்கூடிய நாட்களுக்கு குருட்டு நாள்கள் என்று பெயர் அப்படின்னு எழுதணும் இந்த கேள்விக்கு. பிளைண்ட் ஏரியான்னு ஒரு ஏரியா இருக்கு, தெரியுமா? பிளைண்ட் ஏரியா. சார் ஒரு சந்தேகம் சார். கேளுங்க. இப்போ சூரியன் வந்து சிம்மத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஓகே. அது வந்து கன்னிக்கு போறாருன்னா லாஸ்ட் 3 டிகிரில இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அது வந்து இப்போ ஆட்சி பெற்ற மாதிரி கணக்கா இல்ல வந்து கன்னிக்கு போற மாதிரி கணக்கா சார்? லாஸ்ட் 3 டிகிரி 28, 29 டிகிரி இருக்காரு. 1 டிகிரில இருக்காருன்னு வச்சுக்கோங்க. 1 டிகிரிலையா? 1 டிகிரி சார் அந்த இடத்துல சிம்மத்தை சூரியன் ஆட்சின்னு வச்சுக்கணும். 15 டிகிரிக்கு மேலே முன்னாடி இருந்த ராசியில என்ன பொசிஷன்ல இருந்தாரோ அந்த கணக்குல நான் கைதட்டினேன். 15 டிகிரிக்கு மேலே போனால் முழுமையாக கன்னிக்கு போயிட்டாருன்னு எடுத்துக்கங்க. 1 டிகிரி 2 டிகிரிலாம் 1 டிகிரி 2 டிகிரி தான் கன்னியில் இருக்காரு அப்படின்னா 2 டிகிரி இருக்காருன்னா 28 டிகிரி அங்கதான் இருக்காருன்னு அர்த்தம். நம்ம போன வகுப்புல பாவக மாறுதல் நடக்கும்போது இதை வந்து நம்ம தெளிவா விரிவா பார்த்தோம். பாவக மாறுதல் பேசும்போது இந்த இதை நான் கண்ட சொன்னா இல்லையா? 1 டிகிரி அந்த டிகிரி கணக்கெல்லாம் நீங்க போன கிளாஸ் வரலையா? வரல சார். அதுதான் சார் பிரச்சனை. போன தடவை வந்தவங்க இந்த கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏன்னா இந்த கேள்விக்கு பதில் போன தடவை சொல்லியாச்சு. இருந்தாலும் பரவாயில்ல நீங்க வரலன்றது. அப்ப நான் என்ன கேக்குறேன்னா சார், நான் இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கிறேன். போன கிளாஸ் அனுப்புவீங்களா? லாஸ்ட் 3 டிகிரி வேலை அனுப்புவேன் என்று தொலைபேசியில சொல்லிட்டேன். ஓகே, உங்களுக்கு கட்டாயம் அனுப்புறீங்க. சொல்லுங்க சார், கேளுங்க. லாஸ்ட் 3 டிகிரி முதல்ல 3 டிகிரி செயல்படாதுன்னு சொல்றீங்க. அது எந்த மாதிரி செயல்படும் நான் கேக்குறேங்க சார். நான் டிகிரி சொல்லவில்லை. 3 days 3 நாள் சூரியன் ஒரு நாள் 1 டிகிரி தானே சார்? சார் அந்த கணக்கு 3 நாள்
சூரியன் ஒரு நாள் 1 டிகிரி தானே சார். அந்த கணக்குல 3 நாள், லாஸ்ட் 3 நாள், அப்படி முதல் எடுத்துக்கலாம் 3 நாள் எந்த மாதிரி செயல்படுவார் அது அப்படி எடுத்துக்கலாம். அதான் கேட்கிறேன் சார். ஆமா, அப்ப ம் 3 டிகிரியில இருக்காரு அதான். அப்படின்னா அது பிளைண்டு ஏரியால இருக்காருன்னு அர்த்தம். ம் இப்போ எல்லாருமே டிரைவிங் லைசன்ஸ் வாங்கியிருப்பீங்க, டிரைவரு எல்லாருமே 2 வீலரு கார் வாங்கியிருப்பீங்க. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், பிளைண்ட் ஏரியானா என்ன? பிளைண்ட் ஏரியா பிளைண்ட் ஏரியா அப்படின்றது என்னன்னா, ஒரு டிரைவர் ஓட்டுறாருன்னா அவரால் பார்க்க முடியாத பகுதிக்கு பேர் பிளைண்ட் ஏரியா. அதனால தான் ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னா பின்பக்கம் வீலில் ஒருத்தர் அடிபட்டா டிரைவருக்கு பாதிப்பே கிடையாது. ஏன்னு கேட்டால் அது ஒன் ஆஃப் த பிளைண்ட் ஏரியா, அவரால் பார்க்க முடியாது. அப்போ ஈஸியாக அவர் ஒரு ஆக்சிடெண்ட் பண்ணிட்டு கூட தப்பிச்சிருவார். காரில் முன்பகுதி என்பது பிளைண்ட் ஏரியா கிடையாது. அதனால தான் பேக் வீலில் அடிபட்டோம்னா அடிபட்டவன் மீது தவறு, டிரைவர் மேலே தவறு இல்லை அப்படின்னு சட்டம் சொல்லுது. ஏன்னா அவர் பார்க்க முடியாத ஏரியா அது, புரியுதா உங்களுக்கு அப்படின்னு. அது மாதிரி பிளைண்ட் ஏரியா என்பது டிரைவிங்கில் இருக்குது. இது வந்து சூரியனுக்கு பிளைண்ட் டேஸ். நீங்கள் சொல்கிற ரைட்டு தான், 3 டிகிரி 30 டிகிரியில் வந்து கிடக்கும், ரைட்டு. இந்த செவ்வாய் தோஷத்தை பற்றி இப்போ உங்களுக்கு விரிவாக சொல்லியிருக்கேன். இதில் ஏதாவது டவுட் இருக்கா? செவ்வாய் தோஷம், ஒரு செவ்வாய் இல்லைங்க புரியுதுங்க. ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்து அது 2, 4, 7, 8, 12 இருந்தால் அது தோஷமாக கருதப்படாது. நான் அடுத்து ஒரு செவ்வாய்க்கு வந்து தெளிவாக ஒரு வீடியோ வந்து எடுத்து போடணும்னு வச்சிருக்கேன். ஏன்னா சார் வக்ரம் பெற்றிருந்தா சார், என்ன சார் வக்ரம் அடைஞ்சிருந்தா, வக்கரம் பற்றிருந்தால் அந்த கிரகத்தினுடைய பார்வை கொடூரமானது என்று மகாகவி காளிதாச சொல்லியிருக்கிறார். உச்சம் பெற்ற கிரகம் பகை வீட்டில் ஒரு கிரகம் வக்கரம் பெற்றால் அது யோகத்தை செய்யும். உத்தரகாலாமிருதம்னு ஒரு புத்தகத்தில் மகாகவி காளிதாஸ் இதெல்லாம் வரிக்கு வரி எழுதுகிறார். பகை வீட்டில் ஒரு கிரகம் இருந்து வக்கரம் அடைந்தால் அது நல்லது. உச்சம் பெற்ற கிரகம் வக்கரமானால் அது தீய பலனை தரும். நீச்சம் பெற்ற கிரகம் வக்கரமானால் அது உச்ச பலனை தரும். மற்ற வீடுகளில் வக்கரம் பெற்று இருந்தால் அது பார்க்கக்கூடிய 3 இடத்தையும் மிகப்பெரிய டேமேஜை உண்டு செய்யும். அந்த வார்த்தையே போட்டிருக்காரு, மிக கொடூரமானதுன்ற வார்த்தையே போட்டிருக்காரு. அப்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம். கடகம் சிம்மம் லக்கணத்திற்கு செவ்வாய் தோஷ வீரியம் மிக குறைவு. அப்ப கடக லக்கணமான எத்தனாவது இடத்துக்கு வருதுங்க? அது செவ்வாய் எத்தனாவது இடத்துக்கு வரும்? உங்ககிட்ட எதையும் கேள்வி கேட்கக்கூடாதுன்ற ஒரு முடிவு எடுக்கிறேன் மனசுக்குள்ள. நான் வாட்டு நடத்தி விட்டு போயிட்டே இருக்கணும். கேள்வி கேட்டால் சொன்னாதான் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் எனக்கு. டக்குன்னு ஒரு கட்டத்தை போடுங்க. நானே கேள்வி கேட்டு நானே சொல்ல வேண்டியிருக்கு சார். 5ஆம் இடம் 9ஆம் இடம். சரி, அங்க வந்து இந்த ரூல்ஸ்குள்ள வரல. 2, 4, 7, 8, 12 வருதா? வரலைங்க. அதுதான் வீரியம் குறைவுன்னாங்க. அடுத்து சிம்மத்துக்கு எடுத்துக்கங்க. சிம்ம லக்கணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சிம்மத்துக்கு எத்தனாவது இடமா வருது? செவ்வாயுடைய வீடு 3-9. ஆமா, சாரி 4-9. 4-9. அங்கே செவ்வாய் இருந்தால் வீரியம் குறைவு. ஏன் செவ்வாய் வீட்டில் செவ்வாய் இருக்கா? 4 என்பது இங்க வந்துருச்சு, செவ்வாய் தோஷம். அங்க செவ்வாய் இருந்தா அது ஆட்சி வீடாக வருது. அங்க செவ்வாய் தோஷத்தினுடைய வீரியம் குறைவு.
அதான் சார் நான் சொல்கிறது, வீரியம் வந்து 100க்கு 100 இருக்குமா, 80% இருக்குமா, 70% இருக்குமா, 10% தான் இருக்குமா அப்படின்றதெல்லாம் நம்ம மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்கணும். பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும். சரி, இந்த செவ்வாய் தோஷத்துக்கு வேற என்ன சொல்லணுமா? அடுத்து போயிடலாமா? சார் இன்னொரு டவுட்டு. கேளுங்க. செவ்வாய் நீச்சம் அடைந்தா அதோட தோஷம் 6, 8, 4, 7, 8ல இருக்குன்னு வச்சுக்கோங்கண்ணா, அதோட பாதிப்பு எப்படி சார் இருக்கும்? அதோடைய பாதிப்பு குறையும். நீச்சம் பெற்ற கிரகம் குறைவா? தன்னுடைய வலிமையை இழக்கிறது, பவர்லெஸ். ஆட்சி பெற்ற கிரகம் தன்னுடைய வலிமைக்கு 100% பலனை தருகிறது. உச்சம் பெற்ற கிரகம் 150 பலத்தை தருகிறது. உச்சம் பெற்ற கிரகம் 150% கொடுக்குது. ஆட்சி பெற்ற கிரகம் 100க்கு 100 கொடுக்குது. நீச்சம் பெற்ற கிரகம் ஒன்றுமே கொடுக்காது. அந்த நீச்சம் பெற்ற கிரகம் பார்வை சிக்கலை தரும். நீச்சம் பெறக்கூடாது. அப்ப எந்த பாவகத்தினுடைய அதிபதி நீச்சம் பெற்றிருக்கிறாரோ அந்த பாவகத்தினுடைய செயல்பாடு, காரகத்துவம் அனைத்தும் பாதிப்புக்கு உண்டாகும். அன்னைக்கு நான் ஒரு நடிகர் விஜய்க்கு நான் சொன்னேன், 3ஆம் இடத்தின் அதிபதியாக செவ்வாய் வந்து நடிகர் விஜய்க்கு செவ்வாய் நீச பங்கமாக மாறிவிட்டது. அப்ப 3ஆம் இடத்தினுடைய காரகத்துவம் எது? இளைய சகோதரர். அப்ப காரகாதிபதி யாரு? செவ்வாய். புரியுதா உங்களுக்கு? 3ஆம் இடத்துக்கு அதிபதியா வந்தேன், காரக கரகமும் செவ்வாய் கடகத்தில் நீச்சம் பெற்றது. எடுத்து பாருங்க விஜயோடைய ஜாதகத்தை நெட்ல. கரெக்டா அந்த செவ்வாய் திசை வரும்போது இளைய சகோதரியை, உயிரை பறித்தது. அப்ப எந்த பாவகத்துக்கு அந்த நீச்சம் பெற்ற கிரகம் காரகமாக இருக்கிறதோ அந்த பாவகம் கெடும். அந்த பாவகத்தினுடைய பலனை கொடுப்பது இல்லை. புரியுதா உங்களுக்கு? இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? வேற ஏதாவது சந்தேகம்? செவ்வாய் தோஷத்துக்கு இப்போதைக்கு இதை குறிச்சுக்குங்க. இன்னமும் உங்களுக்கு நோட்ஸ் இந்த கிளாஸ் முடிச்சோடனே ஐயா ஒசூரில் ஐயா வந்து நோட்ஸ் கேட்டாரு, நான் கொடுத்துருவோம். கிளாஸ் முடிச்ச அடுத்த ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள அந்த நடத்தின இந்த டாபிக்குரிய இதை வந்து உங்களுக்கு அனுப்பிடுவோம். அதுக்கப்புறம் 2வது பெரிய தோஷம் சர்ப்பதோஷம். சர்ப்பம் என்றால் பாம்பு என்று பெயர், பாம்பு என்றால் அரவு என்று பெயர். இந்த சர்ப்ப தோஷம், சர்ப்ப யோகம் என்று 2 வகை உண்டு. நான் கூட ஒரு வீடியோவில் சொன்னேன், ராகு கேதுவுக்கு மட்டும் பலன் பார்க்க தெரிஞ்சா நீங்க மிகப்பெரிய ஜோசியர். எல்லா ஜோசியருக்குமே மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா ராகு கேது மோசமானவன் அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். கிடையாது. ஆமேறு எழுதுசுரா நண்டுகண்ணி 5 இடத்தில் கருணாகம் படுத்துறங்க பூமேடை தண்ணில் படுத்துறங்கும் பர்வதராஜ யோகம்னா மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம், இதில் கருணாகம் படுத்துறங்க. கருணாகம்னா ராகு, கேதுவுக்கு சொல்லவில்லை. மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரத்தில் கருணாகம் என்றால் ராகு படுத்திருந்து, இது பர்வத யோகம். அதுக்கடுத்து ஒரு ராஜபர்வத யோகம்னு ஒன்று தர்றாரு. அப்படி இருந்து அந்த ராகு இருக்கிற இடத்துலேருந்து 4ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் பர்வத ராஜயோகத்தை தருகிறார். இப்போ பர்வத யோகம் என்பது இந்த 5 இடத்தில் இருந்தாலே பர்வத யோகம். மேசம், கடகம், மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம், இதில் ராகு இருந்துட்டாலே பர்வத யோகம்.
அந்த ராகு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து கேந்திர ஸ்தானங்களில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் ராஜபர்வத யோகம்ன்றார். அப்படி இருந்தால் என்னன்றதை ஒரே வாரத்தில் சொல்லிட்டாரு, பூமேடையில் படுத்துறவங்க பர்வதராஜ யோகம்ட்டார். அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா, பூவை போட்டு அதுக்கு மேலே படுத்து உறங்குற யோகம். பூ மேலே படுத்து உறங்குனா யோகம், நம்ம மேலே பூ விழுந்தா தோஷம். நம்ம மேலே படுக்க போட்டு பூவை போட்டாங்கன்னா என்ன அர்த்தம், தோஷம் ஆகி போயிடும். அப்போ ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. பூ மேலே நம்ம படுத்து தூங்குற மாதிரி யோகம் இருக்கணுமே தவிர நம்மளை படுக்க வச்சு பூவை போட்டு கொட்டி தலைமாட்டில் 4 பேர் அழுதுகிட்டு இருப்பான். அப்படி யோகம் இல்லை, அது தோஷமாக மாறிடும். இந்த சர்ப்ப தோஷம் என்பது பாம்புகளோடு மனிதன் பகை பெற்று இருந்ததால் பழி வாங்கக்கூடியது. இந்த கொம்பேரி மூக்கன்னு ஒரு பாம்பு இருக்கு, அது கிராமத்தில் சொல்லுவேன், டே கொம்பேரி மூக்கை வந்து அத்தாடி செத்துட்டானா அப்படின்னு சொல்லி சுடுகாட்டில் மரத்து மேலே ஏறி நின்று பார்க்கும்டான்வேன். நான் சின்ன பிள்ளையில் இருக்கிறப்ப இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் சின்ன பிள்ளையில் இருக்கிறப்ப சொல்லியிருக்காங்களா? சொல்லியிருக்காங்களே, சொல்லியிருக்காங்கயா. அப்படிலாம் பாம்பு பார்க்காது. அதுக்கு என்ன வேலையா, செத்துட்டானான்னு உட்காந்து சுடுகாட்டுக்கு வந்து சுடுகாட்டுக்கு மேலே மரத்துக்கு மேலே ஏறி நின்று இப்படி பார்த்துட்டு போட்டோ எடுத்துகிட்டு போயிடுதா? அது ஒரு ஒரு விதி முடிந்தவனை வீரியம் கிடைக்கும். விதி முடிந்தவனை வீரியம் கிடைக்கும். இந்த தோஷம் எப்படி சார் வந்து அமையுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் பாம்பை பற்றி தெரிஞ்சுக்கணும். எல்லா கடவுள் கையிலையும் பாம்பு இருக்கும். எம்பெருமான் சிவபெருமானுடைய கழுத்திலே பாம்பு இருக்கும். எந்தெந்த சாமியெல்லாம் பாம்பு வச்சிருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். முருகனுக்கு பாம்பு கீழே இருக்கும். ஐயா விட்டு விட்டு கேக்குதுங்க ஐயா. ஐயா இங்க கரெக்டா இருக்கியா? கட் ஆயிடுச்சுங்க ஐயா. நான் இங்க செக் பண்ணிட்டு தான் இருக்கேன், திடீர்னு கட் ஆயிருச்சு பாருங்க, என்னன்னே தெரியலங்கய்யா. ஃப்ரீஸ் ஆயிடுச்சு சார். வந்துருச்சா? ஐயா வந்துருச்சா? ஐயா வந்துருச்சா? ஐயா வந்துருச்சா? ஐயா கனெக்டிவிட்டி வந்துருச்சா? ஐயா ஆடியோவும் இல்லை வீடியோவும் இல்லை. ஐயா இருங்க இருங்க இருங்க, ஐயா நெட்டு கட் ஆயிருச்சுங்க, அவசரப்படாதீங்க. நெட்டு கட் ஆயிருச்சுல, அதை புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு மட்டும் அப்படி ஆயிருச்சுன்னு நினைக்காதீங்க. ஆடியோ வந்துருச்சியா இப்போ? அதான் ரெண்டு வரும், கொஞ்சம் கொஞ்சமா வந்து வரும் போல இருக்கு. வீடியோ வந்துருச்சா? இந்த வந்துருச்சுங்க. சர்ப்பதோஷம்ன்றது ஓகேங்க. அது அடிக்கடி இந்த ஃபால்ட் வருது. சர்ப்பதோஷம் என்பது ஊழ்வினை பயன்களை நிகழ்காலத்திற்கு கொண்டு வந்த மனிதர்களை அனுபவிக்க செய்யும் மகத்தான ராகு கேது. இந்த ராகு கேது தான் ஊழ்வினையினுடைய பயனை முழுமையாக பயன்படுத்தக்கூடியது. எப்படி சார் இந்த தோஷம் வருது அப்படின்னா, எல்லா கடவுள்களும் பாம்போடு இணைந்தவர்கள். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், பட்டியல் போடுங்க அப்போ, ஆளுக்கு ஒரு பாம்பு, பாம்பு வச்சிருக்கிற கடவுள் யாராவது பேர் சொல்லுங்க அப்போ. இப்போ நான் சொல்லிட்டு சிவபெருமான் கழுத்திலே வச்சிருப்பாருன்ட்டேன். விநாயகர் இடுப்புல வச்சிருப்பாரு. விநாயகர் இடுப்புல வச்சிருப்பாரு. முருகன் முருகன் கால் முருகன் காலுக்கடியில் வச்சிருப்பாரு.
விஷ்ணு படுத்திருப்பார் சார். விஷ்ணு அது மேல படுத்திருப்பாரு. விஷ்ணு படுத்திருப்பார், பாம்புல பள்ளி கொண்டு இருப்பார், படுத்திருப்பாரு. வேற அப்ப எல்லா கடவுள்களும் பாம்போடு தொடர்புடையது. அப்ப பாம்பு என்பது நாம் வணங்குதலுக்கு உரியது. நான் ஆரம்பத்தில் இந்த ஜோதிட துறைக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நானும் பாம்படிச்சு கொண்டிருக்கேன். ஜோதிட துறைக்கு வந்ததுக்கு பிறகு இப்போ நடந்த விஷயம், ஒரு மாதத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். இரவு 8 மணிக்கு என் வீட்டுக்கு வெளியில், என் வீடு 50 சென்ட், கொஞ்சம் கொய்யா தொப்பு அதுக்கு இதுன்னு இருக்கும். அப்போ வெளியில் வந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு இரவு 8 மணிக்கு இவ்வளோ பெரிய பாம்பு என்னை கிராஸ் பண்ணி போச்சு. உடனே பேசுகிறத விட்டுட்டு ராகுவே நமக, ராகுவே நமக, ராகுவே நமக அப்படின்னு சொன்னேன். போன பாம்பு நின்று என்னை பார்த்துட்டு 3 தடவை இப்படி நின்றுது. 3 தடவை தலையை ஆட்டுது. ஆட்டிட்டு வந்த வழியில் ரிவர்ஸில் போச்சு. 2 செகண்டில் பாம்பை காணோம். இதே ஆச்சரியம் எனக்கு. கருப்பு கலர் உடைய பாம்பை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ராகுவே நமக என்று வணங்க வேண்டும். வேற கலர், கோதுமை கலர், வேற கலர் பாம்புகளை நீங்கள் வணங்க வேண்டும் என்றால் கேதுவே நமக என்று வணங்குங்கள். பாம்பு உங்களை கொத்துவதே இல்லை. போன வாரம் கூட ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். உலகத்திலே கொடூரமான விஷமுடைய 47 பாம்புகளை ஒரு கண்ணாடி ரூம்குள்ளே போட்டு 48 மணி நேரம் அந்த பாம்பு கூடயே ஒருத்தர் உட்காந்து கின்ன சாதனை வாங்கியிருக்கான். நீங்கள் யூடியூப்பில் அடித்து பாருங்கள், அவனுடைய இது வரும். அது என்னென்ன பாம்புன்றதையும் காட்டுறான். வேர்ல்டுலே மோசமான பாம்புகள், விஷம் எடுக்காத பாம்புகளை ஒரு கண்ணாடி ரூமுக்குள்ளே போட்டு ஒரு சேரில் அப்படியே உட்காந்துருக்கேன் 48 மணி நேரம். அவன் காலு கீழே போகுது, காலில் ஏறுது, கையில் ஏறுது, தலையில் ஏறுது. 48 மணி நேரத்தில் இவ்வளோ விஷயம் நடக்குது. ஒரு பாம்பு கூட அவனை தீண்டவில்லை. உயிரோடு வந்து விட்டான். கின்ன சாதனையினும் இடம் பிடித்து விட்டான். இதை நான் யூடியூப்பில் இருந்து கூட உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன். நீங்களும் கூட தேடினீங்கன்னா இது கிடைக்கும். அப்போ இதுலேருந்து என்னங்க தெரியுது? பாம்புகளை ஏன் நமக்கு கொத்துனா அதை அது உயிருக்கு ஏதாவது செய்ய போகிறீங்களோ அப்படின்னு அது நினச்சிச்சுன்னா அது நம்மளை தாக்க வரும். அதை விட்டுட்டு நம்ம பாம்புகளை அடிப்பதால் நமக்கு தோஷங்கள் சேருகிறது. பாம்பு ஒரு குழந்தையுடைய தொட்டியில் கருநாகம் பாம்பு எங்கள் மாமா, தாய் மாமாவுக்கு சின்ன குழந்தையில தொட்டியில் போட்டிருக்காங்க. போட்டிருக்கிறப்ப பார்க்குறாங்க, தொட்டியில் பெரிய பாம்பு, குழந்தை உடம்புல வயிற்றில் ஊறிக்கிட்டு அது வாட்டுக்கு இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க பதறி போயிட்டாங்க. ஐயோ அப்படின்ட்டு பதறி போய் குழந்தைய காப்பாற்றிட்டு அவர் பேரே நாகுன்னு தான் வச்சாங்க. நாகப்பாம்பு உடம்புல ஏறினதுனால பேரே ராகுன்னு வச்சுட்டாங்க. இப்போ வனவிலங்கு சட்டத்தின்படி பாம்புகளை நீங்கள் அடித்தீர்கள் என்று சொன்னால் 3 ஆண்டு சிறை தண்டனை. நீங்கள் வாட்டுக்கு ஒரு பாம்பு அடித்து யூடியூப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா சோசியல் மீடியாவை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இன்டெலிஜென்ஸ் பிரிவுன்னு ஒன்று இருக்குது. அவங்க சோசியல் மீடியாவை பூரா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கரெக்டாக தூக்கிடுவேன் நம்மளை ஈஸியாக அடுத்த 1 மணி நேரத்தில் தூக்கிடுவான் போலீஸ். எது சார் என்னை கூப்பிட்றீங்க அப்படின்னா, வாப்பா பாம்பு கூட நீ விளையாண்டல வா அப்படின்னு தூக்கிட்டு போய் அடைச்சிடுவான். அப்போ அஸ்பர் லா, சட்டத்தின்படி பாம்புகள், இந்த பாம்புகள் ஒருவருக்கு தோஷமாக அமைந்து விட்டால் இந்த பூமியில் 200 அடி குழியை தோண்டி நம்மளை உள்ளே வச்சு மூடிடும்.
அந்த அளவுக்கு படாத பாடுபடுத்திடும். எனக்கு 8ல் ராகு, ராகு திசையில் நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். அப்போ ராகு கேது எங்கே இருக்கக்கூடாது என்பதை பற்றி நம்ம தனித்தனியாக யூடியூப்பில் போட்டிருக்கோம் ஒரு வீடியோ. அப்போ 8ல் ராகு கேது இருக்கக்கூடாது. அப்படி இருந்து திசாபுத்தி நடைமுறைக்கு வரும்போது சொல்ல முடியாத அளவுக்கு துயரங்களை சந்தித்தேன். சொல்ல முடியாத அளவுக்கு மனதிலும் உடம்பிலும் காயங்களை சந்தித்தேன். அப்போ என்னை என்ன பண்ணிருச்சு, 200 அடி குழியை தோண்டி மண்டையை பிடிச்சிட்டு கொண்டு போய் உள்ளுக்கு போய் வச்சு மண்ணை போட்டு மூடிடும். 5 அடி 10 அடி வச்சா கூட நம்ம மண்ணை தோண்டி வந்துடலாம். ஒரு சந்தேகம். ஒரு சந்தேகம். கேளுங்க மேடம். தாசில்தார் மேடம். 8ல் ராகு இருந்து அது நீங்க சொன்ன மாதிரி ரிஷபம், கடகம், கன்னி, மகரமாக இருந்தால் என்ன பலன்? நல்லது செய்யுமான்னு கேக்குறீங்க. செய்யாது. ஏன்னு கேளுங்களேன். இந்த மேடம் தாசில்தார் மேடம் அவங்க அதாவது 5 இடத்துல இருக்கணும். அந்த 5 இடத்துல 6ஆம் இடம் ராகு எங்கெங்க இருக்கணும்னு ஒரு வீடியோவே போட்டிருக்கோம். 6 ஆமா 6 8ல் இருந்தா என்னென்ன பலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க. ஆமா. அப்ப அந்த இடத்துக்குள்ளேயே அது வரணும். இடத்துக்குள்ளேயும் வரணும். மேச, ரிஷபம், கடகம், கன்னி, மகரமாவும் வரணும். இந்த 2 மேட்ச் ஆகணும். மேட்ச் அப்பதான் அப்பத்தே இல்லாட்டி கையில கிடைச்சு வாயில கிடைக்கிற கதையா ஆயிரும். நல்ல இடத்துல உட்கார்ந்துருக்கு, விருச்சிகத்துல உட்கார்ந்துருக்கு. விருச்சிகத்துல உச்சம் ராகு 2 உச்சம் பெறக்கூடிய ஒரே இடம் விருச்சிகம். அந்த இடத்துல உட்கார்ந்து ராகு இருக்க வேண்டிய இடத்துல இருந்துச்சுன்னா அவனுக்கு கால சர்ப்ப யோகம். அம்மையார் ஜெயலலிதாவை உலக அளவில் கொண்டு போனது கால சர்ப்ப யோகம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை உலக அளவுக்கு கொண்டு போனது கால சர்ப்ப யோகம். அப்ப கால சர்ப்ப தோஷம் என்றால் 200 அடி குழியை தோண்டி உள்ளே வைத்து புதைத்து விடும். அதே இது கால சர்ப்ப யோகமாக இருந்து விட்டால் 200 அடி உயரத்தில் உங்களை வைத்து விடும். ராகு ஒரு பிரம்மாண்ட கிரகம். வீடு கட்டுனா பிரம்மாண்டமா கட்டுவேன். ராகு பிரம்மாண்ட கிரகம். வீடு கட்டின பிரம்மாண்டம். ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னா கொட்டிடும். அந்த திசையில ராகு கொட்டி மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை உண்டு பண்ணும். நன்றி ஐயா. நன்றி. அதுக்கப்புறம் ராகுக்கு வீடு கொடுத்தவனும் சாரம் கொடுத்தவனும் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்து விட்டால் அந்த ராகு திசை அவருக்கு மிகப்பெரிய கோடிக்கணக்கில் பணத்தை கொடுக்கும். அப்போ ஒரு ராகுக்கு எது எப்படி பார்க்கணும்னு பாருங்க. எந்த இடத்துல இருக்கு, எத்தனாவது இடத்துல இருக்கு, வீடு கொடுத்தவை எப்படி இருக்கியா, ஆட்சி பெற்றாலோ உச்சம் பெற்றாலோ, சாரம் கொடுத்தவன் ஆட்சியோ உச்சமோ பெற்றால் அந்த ராகு திசையில் நீங்க ஒரு மிகப்பெரிய யோகத்தை அடைவீர்கள் என்று நீங்கள் சொல்லுங்கள். அது கரெக்டா இருக்கும். என்கிட்ட வருவாங்க, சார் இந்த ராகு திசையில நீங்க நல்லா சம்பாதிச்சிருக்கீங்களா சார். இப்ப சமீபத்தில் பாண்டிச்சேரியில் ஒருத்தருக்கு பார்த்தேன். 66 வயசு, பிரான்ஸ்ல இருந்தவர். பிரான்ஸ்ல இருந்து இப்ப வந்துட்டாரு. அவர் ஜாதகம் பார்த்தார். இந்த ராகு திசையில மிகப்பெரிய அளவில் நீங்க இருந்திருக்கீங்களே அப்படின்னு ஆமான்ட்டார். ஏன்னா இருக்கக்கூடிய இடத்துல இருந்துச்சு, இருக்கக்கூடிய ஸ்தானத்தில் இருந்துச்சு, வீடு கொடுத்தவன் ஆட்சி. அப்படின்னும் போது ராகுவோ கேதுவோ மிகப்பெரிய அளவில் வெற்றியை தரும். 7ஆம் இடத்தில் ராகுவோ கேதுவோ அமர்ந்து விட்டால் கலஸ்திர சர்ப்பதோஷம். எழுதிக்கிங்க, கலஸ்திர சர்ப்பதோஷம். எட்டாம் இடத்தில் ராகு
3 டிகிரியில் இருக்கிறது. இப்போ உங்க கருத்தை சொல்லுங்க பார்ப்போம். பழனிசாமி ஐயா சொல்லுங்கய்யா. சிவகங்கை ஐயா, பழனிசாமி ஐயா சொல்லுங்கய்யா. சொல்லுங்க. இப்ப 8ஆம் இடத்துல ஒரு ராகு 3 டிகிரியில இருக்கு. சரிங்க. இப்ப உங்களுடைய பார்வையில பலன் சொல்லுங்க. ராகு திசை நடக்குது. கெடுதல் பண்ணுங்கய்யா. எதை கெடுதல் பண்ணும்? எந்த பாவத்தை கெடுதல் பண்ணும்? 8ஆம் பாவ கெடுதல் தான் பண்ணும். 8ஆம் இடத்துல 3 டிகிரியில தான் இருக்கு ராகு. இப்ப 8ஆம் இடத்தை கெடுதல் பண்ணுமா? 7ஆம் இடத்தை கெடுதல் பண்ணுமா? 7ஆம் இடம்யா. நான் கேட்டது அவரை, பழனிசாமி ஐயாவை. எங்க நிக்குதோ அந்த 8ஆம் பாவத்தை தான் கெடுதல் பண்ணும். அதுதான் இல்ல. சரி. ஏன்னு கேளுங்க. 3 டிகிரி தான் 8ல இருக்கு. சரிங்கய்யா. 27 டிகிரி அது எங்க இருக்கு? ராகுக்கு எது ரிவர்ஸ்ல போகும். அப்ப 7ஆம் இடத்துல இருந்து தான் 8ஆம் இடத்துக்கு போயிருக்கும். கண்டிப்பா. அப்ப 3 டிகிரி தான் இருக்குன்னா மீதி 27 டிகிரி அது எங்க இருக்கு? 7ஆம் இடத்துல இருக்கு. அப்ப இல்லற வாழ்க்கை தான் கெடுக்கும். நம்ம பார்க்கும்போது 8ல ராகு இருக்கு அப்படின்னு மைண்ட் செட்ல வைக்காதீங்க. உடனே டிகிரியை பாருங்க. 15 டிகிரிக்கு மேல வந்துட்டா நீங்க சொல்றது 8ஆம் பாவத்தை கெடுக்கும். கடுமையான ஆயுள் தண்டனை, செய்யாத தவறுக்கு ஜெயிலுக்கு போறது, இந்த மாதிரிலாம் நடக்கும். மரணத்துக்கு சமமான கண்டம் நடக்கும். ஆனா 3 டிகிரி அங்கதான் நீங்க ட்விஸ்ட் வச்சிருக்கீங்க. 3 டிகிரின்னு சொல்லும் போது 27 டிகிரி அது எங்க இருக்கு? 7ஆம் பாவத்துல இருக்கு. 7ஆம் பாவத்தை நோக்கி தான் போகுது. 7ஆம் பாவத்துல இருந்து 8ஆம் பாவத்துக்கு போயிருச்சு. ஆனா அதிகமா எங்க இருக்கு பவர்? அந்த பாம்போட தலை மட்டும் தான் 8ஆம் இடத்துக்கு போயிருக்கு. தலை மட்டம் இத்தனை கூண்டு. உடம்பு பூரா எங்க இருக்கு? 7ஆம் பாவத்துல. ரைட். இப்போ ரைட். ஐயா அடுத்து ஐயா மகேந்திரன் சார் சொல்லுங்க சார். ஐயா இப்போ லக்கண புள்ளி வந்து 27 டிகிரில இருந்துச்சு வச்சுக்கோங்க ஐயா. லக்கணம் 27 டிகிரில நிக்குதுன்னு வச்சுக்கோங்க லக்கண புள்ளி. சரி சரி சரி. அப்ப நம்மளுக்கு அந்த 8ஆம் இடங்கிற போது நமக்கு 8ஆம் இடம் தான் நீங்க வேலை செய்யுங்க. லக்கண புள்ளி 27னா அங்கதான் வேலை ஆகும். லக்கண புள்ளி தாண்டிருச்சுல. ஆமா சார். நம்ம அதையும் எடுத்துக்கலாமா? லக்கண புள்ளி அதையும் எடுத்துக்கலாமான்னு கேக்குறேங்க ஐயா. லக்கண புள்ளியை வச்சுட்டே நம்ம பாவகம் மாறுதல்ல மாறிடும்ல. ஆமா ஆமா ஆமாங்க ஐயா. அப்ப அதுல பார்த்தா தெரியும். கரெக்டா இருக்குங்க. எதுக்கு இதை தனியா பாக்குறீங்க? சரிங்க சரிங்க சரிங்க. புள்ளி என்பது என்னங்க? பாவகம் மாறுதல் ஏன் மாறுதல்னு அன்னைக்கு நான் கேட்டேன். லக்கண புள்ளியில இருந்து நம்ம கால்குலேட் பண்ணும்போது அது மாறுபடுது. மாறுபடுதுன்னா ரெண்டுலயும் வேலை பார்க்கணும்டான்ட்டான். நீ பார்த்து முடிவு. சரிங்க 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 சரிங்க. நீ பார்த்து முடிவு எடுத்துக்கப்பா. சரிங்க சரிங்க. இங்கே வேலை பார்க்க மாட்டோம், நீ பார்த்து முடிவு எடுத்துக்கிட்டா. அப்ப நம்ம என்ன பார்க்கணும்? டிகிரியை பார்க்கணும். டிகிரி அது எங்க அதிகமா வேலை பார்க்கும், எத்தனை % இங்கே வேலை பார்க்கும், எத்தனை % அங்க வேலை பார்க்கணும். அடுத்து அறிவியல் சாருக்கு ஒரு கேள்வி. மற்றவங்க ஆஃப் பண்ணிக்கங்க. அவர் கவனிக்கிறாரான்னு பார்க்கணும்ல. 7ஆம் இடத்துல ஒரு ராகு இருக்காரு. 4% 4 டிகிரியில இருக்காரு 7ஆம் இடத்துல. இப்ப நீங்க என்ன பலன் சொல்லுவீங்க? ராகு திசை வந்துருச்சு. அவர் சொல்லாட்டி யாரு வேண்டுமானாலும் சொல்லலாம். சரியான நெத்தியடி பதிலாக இருந்தால் உங்களுக்கு ஒரு புத்தகம் பரிசு வழங்கப்படும். அறிவலன் சார் வாங்கிருங்க. என்னோட கேள்வியை மறுபடியும் சொல்றேன். 7ஆம் இடத்துல ஒரு ராகு இருக்கு. அந்த ராகம் 3 டிகிரி இருக்கு. இப்போ நீங்க என்ன எப்படி பலன் எடுப்பீங்க? ராகு திசை நடக்குது. சார் மைக் ஆன் பண்ணிக்கங்க. அறிவழகன் சார் மைக் ஆன் பண்ணிக்கங்க. மைக் ஆன் பண்ண தெரியலையா? சரி விட்டுருங்க. அடுத்து யாருனாலும் கேட்கலாம். யாருனாலும் சொல்லலாம். சார் சொல்லுங்கய்யா.
எந்த இடத்துல இருக்குன்னு பார்க்கணும் சார். அப்புறம் 6ஆம் பாவத்துக்கு தான் அது ரிவர்ஸ்ல போகிறதுனால 7ஆம் பாவத்துல 4 டிகிரின்னா 6ஆம் பாவத்துக்குள்ள போகிற மாதிரி கணக்கு எடுத்துக்கணும் சார். அதுக்கப்புறம் வீடு கொடுத்தவொன்னு ஆட்சியா உச்சமா இருக்காரான்னு பார்க்கணும். அந்த சாரம் மேஷம் ரிஷபம் கனகம் கன்னி யாரு வேண்டாம்னு சொல்லலாம், சாரம் இதுல கொடுத்தவங்க இருக்காருன்னு பார்க்கணும். பார்க்கணும். யாரு வேண்டுமானாலும் சொல்லலாம். நான் எதிர்பார்க்கறது ம். சின்னத்திலேயே அடிக்கணும். அதையும் பார்க்கணும். சாரத்தையும் பார்க்கணும். 7ஆம் இடத்துல ராகு இருக்கு, 4 டிகிரியில் இருக்கு. இப்போ உங்க பலனை சொல்லுங்க. ஏதாவது 2 கருத்து நான் எதிர்பார்க்கிறேன், 2 ஒன்னாவது சொல்லுங்க. சார் நான் தடபாணி மேடம். சொல்லுங்க மேடம். 7ஆம் இடத்துல 4 டிகிரில இருக்கும்போது அது வந்து ரிவர்ஸ்ல சுத்தும் போது அது 6ஆம் இடத்துக்கு கெடுபலன்களை கொடுக்கும். 6ஆம் இடத்துல இப்ப ரைட் வந்துட்டாங்க, பாயிண்ட்க்கு வந்துட்டாங்க. 6ஆம் இடத்துல ராகு இருந்தா என்ன பலன் சொல்லுங்க. 6ஆம் இடத்துல அது நீங்க சொன்ன மாதிரி எந்த ராசி 5 இடம் முக்கியமான இடமாக இருந்தாலும் அதுல ராகு பலன் கொடுக்குது அப்படின்னா கெடுபலன்களை தான் கொடுக்கும். 6, 8 அந்த மாதிரி கெடுபலன்கள் தான் கொடுக்கும். ராகு 6ஆம் இடத்தில் இருந்தா நல்லது. 6, 8ல இருந்தா மறைவு ஸ்தானம் இல்லையா? அதுதான் தப்பு. ஒரு விதி எல்லாத்துக்குமே பொருந்தாது. 8ல இருந்தா சார் கெடுதல், 6 இருந்தா நல்லதுதான் செய்யணும் நீங்க சொல்லிருக்கீங்க சார். முன்னாடி நெருங்க சுக்கிரன் அப்ப 8ல இருந்தா சரி. சுக்கிரன் மறைவு இல்லை என்று காளிதாஸ் எழுதுறாரு. 6ஆம் இடத்துல மறைவு இல்லைன்றார் சுக்கிரன். 6 இப்ப வந்து மேடத்துக்கு வந்துட்டாங்க, நான் விடைக்கு வந்துடுறேன் சார். 7ஆம் இடத்துல ராகு இருக்கு, 4 டிகிரி இருக்கு, மீதி 26 டிகிரி 6ஆம் இடத்துல இருக்குன்னு அர்த்தம். 6ஆம் இடத்துல ராகு இருந்தா என்ன பலன் அப்படின்னு கேட்டேன். எதிரியை வெல்வான். எல்லா அரசியல்வாதிக்கும் பாருங்க 6ஆம் இடத்துல எந்த 6ஆம் இடத்துல தீய கிரகங்கள் தான் இருக்க வேண்டும். இதெல்லாம் நீ எழுதணும் சார். காதுல கேட்டு அப்படி எஃப்எம் ரேடியோமா விட்டுறக்கூடாது. 6ஆம் இடத்தில் தீய கிரகங்கள் தான் இருக்க வேண்டும். பகைவர்களை பந்தடிப்பான், எதிரியை தும்சம் செய்வான். ராகு 6ஆம் இடத்தில் இருந்து திசை நடைமுறைக்கு வந்தால் கூட பிறந்த தம்பி தங்கச்சி இறப்பான். இது 100க்கு 100 கரெக்டா இருக்கு. இந்த பாயிண்ட் தான் நான் எதிர்பார்த்தேன். 6ஆம் இடத்துல ராகு இருந்தால் எதிரி எல்லா எதிரியும் ஜெயிச்சிருவான். தீய கிரகம் தான் இருக்கணும். 6ஆம் இடத்தின் அதிபதி கேந்திரத்திலே திரிகோணத்திலே இருக்கக்கூடாது. துன்பத்தை வந்து சந்திப்பான். எல்லா இடத்தினுடைய அதிபதியும் கேந்திரத்திலேயே திரிகோணத்திலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா 6ஆம் இடத்தினுடைய அதிபதி மட்டும் கேந்திரத்திலேயோ திரிகோணத்திலேயோ இருக்கக்கூடாது. அப்ப வேற எங்க இருக்கணும்? 2ஆம் இடம், 3ஆம் இடம், 8ஆம் இடம், 11ஆம் இடம், 12ஆம் இடம். இதுல பார்த்தீங்கன்னா மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது நல்லதுன்னு வருது. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். 6ஆம் இடத்தின் அதிபதி மட்டும் எப்பயுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க சார், எழுதி வச்சுக்கோங்க. கோல்டன் ரூல்ஸ் இது. 6ஆம் இடத்தின் அதிபதி மட்டும் கேந்திரத்தில் திரிகோணத்தில் இருக்கக்கூடாது. 2ஆம் இடத்தின் அதிபதியும் 11ஆம் இடத்தின் அதிபதியும் வழுக்கக்கூடாது. வழுக்கக்கூடாதுன்னா ஆட்சியை உச்சமாக அடையக்கூடாது. 2ல் ஏதாவது ஒன்றாகலாம். 2ஆம் இடமும் 11ஆம் இடமும் 2ம் ஆட்சி, இன்னொன்று உச்சம், அல்லது 2 சேர்ந்துருச்சு, அல்லது 2 சார பரிவர்த்தனை வாங்கிருச்சு, அல்லது 2ம் நேருக்கு நேரம் பார்த்துருச்சு அப்படின்னா இருதார யோகத்தை கட்டாயம் கொடுக்கும். இப்போ ஒரு 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 அம்மா வர்றாங்க, பையனுக்கு பொண்ணு பார்க்கணும்னாங்க. ஜாதகம் பார்த்துட்டேன், 11 மணிக்கு மேலே தான் வரணும், நான் கிளாஸில் இருப்பேன்னு சொல்லியிருக்கேன். இப்போ வர்றாங்க. அந்த பையனுக்கு இதே அமைப்பு. அந்த ஜாதகத்தை இதுக்குள்ளே வச்சுருக்கேன்.
இன்றைக்கி ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஷேர் ஆக மாட்டேங்குது. எல்லாமே வாங்கிட்டோம், நம்ம எல்லாமே வாங்கி எல்லாம் பண்ணிட்டோம். அந்த கம்ப்யூட்டர்காரன் பண்ண வேலைனால இன்றைக்கி டென்ஷன் ஆகி போச்சு. பார்ப்போம். அப்போ சர்ப்பதோஷம் என்பது ராகு கேதுக்கள் வீடு கொடுத்தவர் ஆட்சி உச்சம் பெற வேண்டும். ரொம்ப சிம்பிளான ரூல்ஸை தெரிஞ்சுக்கங்க. சுபருடைய பார்வை இருக்க வேண்டும், சுபருடைய சேர்க்கை இருக்கக்கூடாது. சுபர்கள் சேர்க்கை ராகு கேதுவோடு இருந்தால் அவர்கள் பாவராக மாறிவிடுவார்கள். அவர் சுபர் அல்ல, நல்லா தெரிஞ்சுக்குங்க. நான் அப்பாதே தெளிவாக சொல்லிட்டேன். சூரியனோடு ராகு சேர்ந்தா சூரிய கிரகணம், சந்திரனோடு ராகு சேர்ந்தா சந்திர கிரகணம், புதனோடு ராகு சேர்ந்தா புதன் கிரகணம், குருவோடு ராகு சேர்ந்தா குரு கிரகணம், சனியோடு ராகு கேது சேர்ந்தா சனி கிரகணம். அதுக்கடுத்து என்ன, செவ்வாயோட ராகு கேது சேர்ந்தா செவ்வாய் கிரகணம். கிரகணம் என்பது ஒளியை தடை செய்யும் அமைப்பு, ஒளியை தடை செய்யக்கூடியது. அது எங்க சூரியனை விட ஒரு ஒளி மிகுந்த கிரகம் எங்கெங்க இருக்கு? எல்லா கிரகத்தையும் அஸ்தமனம் படுத்தக்கூடிய ஒரே கிரகம் சூரியன். அந்த சூரியனைவே அஸ்தப்படுத்தக்கூடிய இரு கிரகம் ராகு கேது. சூரியன் வடக்கில் வரும்போது ராகு சூரியனை மறைக்கிறான், தெற்கிலே வரும்போது கேது மடக்கிறான், ஒளியை மங்க வைக்கிறான். சூரியன் இப்போ ஒரு கேள்வி, சூரியன் அஸ்தமனம் படுத்த முடியாத கிரகம் எத்தனை, அது எது? இப்ப நீ எல்லாருமே ஒரு தப்பு பண்ணுவீங்க, இதுல யார் புத்திசாலின்னு பார்ப்போம். சூரியன் அஸ்தமனம் படுத்த முடியாத கிரகம் எது, எத்தனை? ராகு கேதுங்க ஐயா, ரெண்டுங்க ஐயா, ரெண்டு கிரகங்க ஐயா. ராகு கேது சந்திரன். மகேந்திரன் எல்லாரும் கை தட்டுங்க ஐயா. ராகு கேது சந்திரன். இருங்க வர்றேன். மகேந்திர சாருக்கு எல்லாம் கை தட்டுங்க, கீழே அமுக்கி விடுங்க, ரெண்டு அமுக்கு. ஐயா பழனிசாமி ஐயா பழனிசாமி ஐயாவுக்கு ஒரு தடவை கை தட்டுங்க, ஒரு தடவை தான் தட்டுவோம் உங்களுக்கு. ஹலோ ஐயா, உங்களுக்கு இப்ப அழகா அவர் விளக்கம் சொன்னார். இப்ப நீங்க எல்லாருமே நினைக்கக்கூடியது என்ன தெரியுமா? சூரியன் அஸ்தமனம் படுத்த முடியாத கிரகம் எத்தனைன்னு கேட்டேன். இப்ப அவர்கிட்டயே விளக்கம் கேட்போமா? மகேந்திர சார்கிட்டே விளக்கம் கேட்போம். சார் நீங்க அதுக்கு விளக்கம் கொடுங்க சார் கரெக்டா. ஐயா அதாங்க ஐயா, ராகு கேது மட்டும்தாங்க ஐயா கிரகண தோஷம் படுத்துங்க ஐயா. சூரியனையே கிரகண தோஷம் படுத்துதுங்க. இல்ல ஐயா வந்து சூரியன் சந்திரனே இல்ல ஐயா பழனிசாமி ஐயா வந்து எக்ஸ்பீரியன்ஸான ஆளு. அவர் என்ன சொல்றாரு? ஐயா ராகு கேது சந்திரன் அஸ்தமனம் படுத்த முடியாது. ஐயா அந்த சந்திரன் இருங்க சொல்லுங்க. நான் எதிர்பார்க்கிற கருத்துக்கு வந்துட்டீங்க, சொல்லுங்க. அந்த சந்திரனையுமே அஸ்தமனப்படுத்தியது இல்லைங்க ஐயா. இதுதான் பாயிண்ட். அமாவாசை அன்னைக்கு அஸ்தப்படுத்திடுதா பழனிசாமி ஐயா? அமாவாசை அன்று அஸ்தமனம் அடைந்து விடுவார். இப்ப தெரியுதா? எல்லா பேரும் யூடியூப்ல நிறைய பேரு சூரியன் அஸ்தமனம் படுத்த முடியாத 3 கிரகங்கள் சந்திரன் ராகு கேது. இங்கே சந்திரன் என்பது தவறு, அதைத்தான் இந்த இதுல நான் பதிவிடுறேன். சந்திரனை அஸ்தமனப்படுத்துவார் எப்ப? அமாவாசை அன்னைக்கு படுத்திடுவார். ரெண்டும் ஒன்னா இருக்கா? ஒரே டிகிரியில் இருக்காங்க பழனிசாமி ஐயா. இப்ப தெரியுதா? அமாவாசை யோகம்னு சொல்றாங்க ஐயா. ஐயா அமாவாசை யோகம் தோஷம் அது தனியா ஒரு இது இருக்கு, உங்களுக்கு தனியா ஒரு வீடியோ போடுறேன். அமாவாசை யோகம் இருக்கு, அமாவாசை தோஷம் இருக்கு, அதை ஒரு தெளிவா ஒரு வீடியோ போடுறேன். இப்ப விளக்கணும்னா அந்த பாயிண்ட் விட்டு வெளியேறுவேன் சார். நல்லா கேட்டுக்குங்க. சூரியனோடு சந்திரன் இணைவது அமாவாசை. அப்ப சந்திரன் அங்கே அஸ்தமனம் அடைகிறார். அஸ்தமனமே அடையாத 2 கிரகம் ராகு கேது.
இந்த ராகு கேது தான் சூரியனை அஸ்தமனப்படுத்துமே தவிர சூரியன் ஒருபோதும் ராகு கேதுவை அஸ்தமனப்படுத்தாது. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? இல்லைங்கய்யா. அப்போ இனிமேல் நீங்கள் ஆற்றுனால சூரியன் அஸ்தமனம் படுத்தாத கிரகம் எது அப்படின்னா சந்திரனை விட்டுருணும், தெரிஞ்சுக்கங்க. அப்போ அஸ்தமனம் அந்த சந்திரனையும் இதையும் சேர்த்துதான் அஸ்தமனம் படுத்துது. நம்ம பியூர்லி சயின்ஸு சார், ஜோதிடத்தை அப்படி ஜோதிடமாக படிக்காமல் சயின்ஸ் கூட வந்துடுங்க. சயின்ஸோட கம்பேர் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அது ஈஸியாக புரிஞ்சிடும். இதுக்கு மொட்டை பாடத்துக்கு வேலையே கிடையாது. ஓகேவா? ஜோதிடம் என்பது கிரக அமைப்பு, கிரக பார்வை, ஸ்தான பலம், நவாம்சத்தில் இந்த கிரகம் இருக்கக்கூடிய நிலைமை, இதெல்லாம் வச்சு நம்ம சொல்லக்கூடிய பலன் எத்தனை சதவிகிதம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? சொல்லுங்க சார். நான் ஃபினிஷிங்க்கு வந்துட்டேன். கிரக பலம், பார்வை பலம், ஸ்தார பலம், ஸ்தான பலம், இதெல்லாம் வச்சு பலன் சொல்றோம். இது எத்தனை % பலன் சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க? சிவசுப்பிரமணியம் சார் சொல்லுங்க சார். வெங்கடேசன் சார் சொல்லுங்க. யாராவது சொன்னா தான் நான் பதில் சொல்ல முடியும். என்ன இப்படி ஆயிட்டீங்க? 1.5 மணி நேரத்தில் இப்படி டவுட் ஆயிட்டீங்க. நான் அடுத்து வகுப்பு ஒரு நாள் ஃபுல்லாக தொடர்ந்து நடத்தவா அப்படின்னு கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து நடத்த 2 மணி நேரத்துக்கு மேலே எல்லாம் படுத்துக்கிட்டு இருப்பீங்க எவ்வளோ, படுத்துக்கிட்டு தலானிக்கிட்ட காலை வச்சுட்டு நீ வாடி கட்டிக்கிட்டே இருப்பீங்க எவ்வளோ. நான் ஒருத்தன் ஒரு 60% சொல்லலாமா சார்? மேடம் சொல்றாங்க, ஒரு தப்பா இருக்கு சொல்லுங்க சார். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஏலம் 1% ஒரு தரம் 60%. அடுத்து ஜெயராணி மேடம் 2வது தரம் 80%. அடுத்து மூணாவது வாய்ப்பு 80% சொல்லலாங்க ஐயா. 80% சொல்லலாமா? ஆமாங்க ஐயா. கிரக நல்லா பார்த்தோம்னா 80% சொல்லலாங்க ஐயா. சரி, என்னுடைய கருத்தை சொல்றேன், நல்லா கேட்டுக்குங்க. 30% தான் சொல்ல முடியும். நல்லா தெரிஞ்சுங்க சார். ஒரு ஜாதகத்தை பார்த்து கிரக பலன் ஸ்தான பலம், சார பலம், பார்வை பலம், சேஷ்டா பலம், இதுல ஒரு 20 பலன் இருக்கு. இதை வச்சு நீங்க பலன் சொன்னீங்க அப்படின்னா என்னுடைய சொந்த கருத்து 30% மட்டுமே நீங்கள் பலன் சொல்ல முடியும். இப்ப அடுத்த ஒரு கேள்வி நீங்க கேட்கணும். மீதி 70 பலன் மீதி 70 பலன் எப்படி நாங்க சொல்றது? அதுதான் மனப்பாட பலன். அதுதாங்க மனப்பாட பலன். மனப்பாட பலன் இல்லாமல் நீங்கள் முழுமையான ஜோசியராக முடியாது. கடைசி வரைக்கும் இந்த கட்டத்தை வச்சுக்கிட்டு 5ஆம் இடத்துல இது இருக்கு, 7ஆம் இடத்துல அது இருக்கு, 9ஆம் அதிபதி நீசமாயிட்டாரு, இப்படியே நீங்க சொன்னீங்கன்னா இது ஜாதகத்தை வைத்து கிரகப்பலன். கிரகம் எங்கே அமைந்திருக்கிறது, சாரநாதன் என்ன, அது பார்க்கக்கூடியவன் யாரு, கூட யார் சேர்ந்திருக்கா, அந்த அதிபதியோடு இடதுபுறம் வலதுபுறம் என்ன கிரகம் இருக்கு, இதெல்லாம் வச்சு நீங்க எப்படி பலனை எக்ஸாக்ட் எடுத்தாலும் 30% மேல் நீங்கள் சொல்ல முடியாது. மீதி 70%, ஐயா சொன்ன மாதிரி 80% கிடையவே கிடையாது. என்னுடைய அனுபவத்தில் நான் ஆராய்ச்சி பண்ண விதத்தில் மீதி 70% பலன் மனப்பாடம் சார்ந்த பலன். உங்க நோட்ல ஃபர்ஸ்ட் பேஜில் எழுதி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேஜில் கிரக பலம், சார பலம், ஸ்தான பலம், பார்வை பலம், நவாம்சத்துக்கு இதுக்கு கம்பேர் பண்ணி பார்க்குற பலம், இதெல்லாம் சேர்த்து 30% பலனை மட்டுமே நாம் சொல்ல முடியும். ஆணித்தனமா வச்சுக்கோங்க. மீதி 70% பலன் சொல்றதுல நீங்க வெற்றி வகை சூட முடியும். நான் உதாரணத்துக்கு அன்னைக்கு சொன்னேன்ல, 8க்குரியவன் 3இல் இருந்தால் தீர்க்காயில் உண்டு, 6க்குரியவன் பார்த்தாலோ சேர்ந்தாலோ அல்பாயில் உண்டு, 7க்குரியவன் 5இல் இருந்தால் காலதாமத திருமணம்,
5க்குரியவன் நல்லா கேட்டுங்க, எல்லாம் எழுதணும் நீங்க. 5க்குரியவன் தீய கிரகமாக வந்து 3ல் அமர்ந்தால் குழந்தை பாக்கியம் கிடையாது. 5க்குரியவன் மகேந்திர சார் மைக் ஆஃப் பண்ணிருங்க. 5க்குரியவன் மிதுன வீடாகவோ கன்னி வீடாகவோ வந்து அந்த புதன் தீய கிரகத்தினுடைய பார்வை சேர்க்கை 6, 8, 12 இருந்தால் குழந்தை பாக்கியம் கிடையாது. இப்ப நான் சொன்னேன், ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் எவ்வளவு பலன். இது பூராமே மூல நூல்களில் இருக்கிறது. நான் இந்த கோர்ஸ் முடிச்சதுக்கு பிறகு உங்களுக்கு 12 பாவகத்தில் இருக்கக்கூடியதை உங்களுக்கு அந்த வஸ்திர ஆயுதத்தை கொடுத்துருவேன். டெய்லி அதவே படிங்க, வேற எதுவுமே படிக்க தேவையில்லை. ஜோசியத்தை தூக்கி அப்படியே ஓரம் வச்சிருங்க. கிரகம் நின்ற பலன் இருக்கு. ஐயா சொல்லுங்கயா. கிரகம் நின்ற பலன் இது வந்து பல புத்தகங்கள்ல நான் படிச்சு ஒவ்வொரு கருத்துக்கும் இந்த கருத்து எந்த புத்தகத்துல எத்தனாவது பாடலா எத்தனாவது பக்கத்துல இருக்குன்னு எழுதி வச்சிருக்கேன். கரெக்டா இருக்கு. 12ஆம் அதிபதி ஆட்சியோ உச்சமோ பெற்றால் மகாதன யோகம். 12க்குரியவன் 2ஆம் இடத்தில் அமர்ந்தால் அந்த திசையில் அரண்மனை போல் வீடு கட்டுவான். இப்ப நான் சொன்னேனே, இதுல ஜாதகத்தை பார்த்தா சொன்னேன். ஐயா ஆடியோவும் இல்ல வீடியோவும் இல்லைங்கய்யா. ஆடியோவும் இல்ல வீடியோவும் இல்லையா? என்னையா வருதாயா? இல்ல கரெக்டா தான் இருக்கு எங்களுக்கெல்லாம். ஐயாவுக்கு நேரம் ஆயிருச்சு. ஐயா ஐயா வருதா? ஆடியோ இல்ல வீடியோவும் இல்லைங்கய்யா. ஐயா நீங்க போன ஆட்டாம அப்படி வைங்க, கீழே போன அப்படி கீழே வைங்க. அப்படி வைங்க. இப்ப வருதா? ஆட்டுறதே பிரச்சனை. அப்படியே வச்சிருங்க போதும். இப்ப அழகா தெரியுது. அப்படியே விட்டுருங்க. அப்படியே எடுத்து ஆட்ட வேணாம். சவுண்ட் கேக்குதாங்க? ஐயா 5க்குடையவன் ஐயா 5க்குடையவன் 3ல இருந்தா அப்படின்னா அது ஒரு முயற்சி ஸ்தானம். அதோட அந்த 5க்கு அது 11ஆம் இடம். அது எப்படி குழந்தை பாக்கியம் இல்லைங்கிறது தெரியல. 5க்குரியவன் ஒரு ஜாதகத்தை காட்டுங்க. 5க்குரியவன் தீயவராக வந்து குருவா வந்தா உண்டு. நல்லா கேட்டுங்க. தீயவராக வந்து 3ல உட்காந்து குழந்தை வைக்க கிடையாதுங்க. நான் நிறைய வந்து அடிச்சிருக்கேன். நம்ம வீடியோ போட்டோன்னே ஆள் ஒருத்தர் லைக் பண்ணுவார், வெங்கடேசன் ஒருத்தர் திருவண்ணாமலையில். அவர் ஜாதகத்தை அனுப்பின அடுத்த நொடியில் சொன்னேன் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடையாதுன்னு. மிரண்டு போயிட்டாரு. 5க்குரியவனை பாருங்க. 5க்குரிய அதே மாதிரி 8க்குரியவே 7க்குரிய 5ல இருந்தா என்னது? போன கிளாஸ்ல நான் சொன்னேன். 7க்குரியவன் 5ல் இருந்தால் காலதாமத திருமணம். இது வந்து ஃபிக்ஸட் லா, கோல்டன் லா சார். இதெல்லாம் உங்களுக்கு கடைசியாக நான் கொடுத்துருவேன் சார். இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, மனப்பாடம் பண்ணி நீங்கள் ஒரு விஷயத்தை மண்டையில் ஏற்றி கொள்ள வேண்டும். நீங்கள் ஜோசியம் படிக்கிறீங்கன்னா கிரக பார்வை பலன், ஸ்தான பலம், சார பலன், இதை பூரா நீங்கள் பார்த்துருவீங்க. இதில் நீங்கள் முழுசாக ஒரு பலனை சொல்கிறதுக்கும் மனப்பாடம்ன்ற சக்தி ரெண்டும் சேரும்போது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அபாரமான உண்மையாக இருக்கும். 8க்குரிய 3ல் உட்காந்துட்டான். டக்குன்னு அடுத்த நிமிஷம் என்ன பார்க்கணும்? 6க்குரியவனை பார்க்கணும். 6க்குரியவன் சேர்ந்துட்டாலோ பார்த்துட்டாலோ அடிச்சு சொல்லுங்க, உன் லைஃப் 32 வருஷம் தான்டா போடா சொல்லுங்க. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தனுக்கு வந்து இதே மாதிரி கரெக்டாக இருந்துச்சு. ஆஸ்பத்திரிக்கு வயிற்று வலின்னு போயிருக்கேன். ஆஸ்பத்திரியில் போய் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு நல்லா ஆயிடுச்சுன்னு வீட்டுக்கு வந்தேன். கொஞ்ச நாளில் இறந்து போயிட்டேன். ஒரு கொத்தனார். கரெக்டாக அவன் ஜாதகத்தில் இந்த அமைப்பு. அது ஏன் போகிறேன், எதுக்கு போகிறேன், எப்படி போகிறேன்னு தெரியாது. போக வேண்டிய டைம் வந்தால் கரெக்டாக போயிடுவேன். அப்போ இது மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் லக்னாதிபதி 6ல் அமர்ந்து 6ஆம் அதிபதி ஆட்சி பெற்றால் உடம்பில் வெள்ளை வெள்ளை புள்ளி ஏற்படும். இதெல்லாம் வந்து இருக்கு. நான் கடைசியாக இந்த ஆயுதங்களை உங்களுக்கு கட்டாயம் கொடுப்பேன். இப்போ நீங்கள் உயர்நிலை படிக்கிறீங்க, இதை முடிச்சோடனே 100 கேள்விக்கு விடை கண்டுபிடித்தல். அதுக்கு அங்கிட்டு ஜோசியத்தில் ஒன்றுமே கிடையாது. 100 கேள்வியை தவிர ஒருத்தர் வந்து கேட்க முடியுமா?
உங்ககிட்ட வந்து ஒருத்தர் கேட்குறாருன்னா முடியவே முடியாது. அதிகபட்சம் 10 கேள்வி 15 கேள்வி கேட்பாரு. 4-5 கேள்வி தாங்க அதிகபட்சம். சில பேர் காசு கட்டிட்டோமே அதுக்காக சில பேர் கேள்வி கேட்பான். ஐயோ புட்டுருவா வாங்கிவிட்டானே இவன் 2 கேள்வியாக கேட்கறது, ஏகப்பட்ட கேள்வியை கேட்போம்டான்னு சொல்லி கேட்டாலும் 10 கேள்வி 15 கேள்வி கேட்க முடியாது. நீங்கள் 100 கேள்விக்கு விடையை கண்டுபிடிக்க தெரிஞ்சிட்டிங்கன்னா இந்த உலகத்தை வெல்லும் ஜோசியர்னு நான் சொல்லியிருக்கேன் யூடியூப்பில், நிச்சயம் வென்றுடலாம். அதனால் மகேந்திர சார் மற்றவங்களும் சொல்கிறேன், இதை வச்சே கடைசி வரைக்கும் சொல்லக்கூடிய ஜோசியர்கள் தான் 95% ஜோசியர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். 95 ஜோசியர் மனப்பாடம் பண்ணி சொல்லக்கூடிய ஆற்றல் இருக்காது. ஸ்தான பலம், செயற்கை பலம், சேஷ்டா பலம் இதைத்தான் வச்சு பார்ப்பாங்க. கூட நீங்கள் மனப்பாட சக்தியை சேர்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்பர் 1 ஜோசியர். நீங்கள் கேட்குற ஃபீஸை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். நீங்கள் இப்போ செலவு பண்ணுற காசு இருக்கு பாருங்க, இதை விட 10,000 பெருக்கி வாங்கிக்கலாம். 10,000 பெருக்குங்க நீங்கள் செலவு பண்ண காசு, அம்புட்டு காசு வரும். ஆதாரத்துடன் சொல்லுவோம், இந்த செய்தி இந்த இடத்துல புலிப்பாணி சித்தரில் இத்தனாவது பாட்டில் இந்த செய்தி இருக்குன்னு சொல்லுவோம். அப்போத்தான் மற்றவங்ககிட்ட படிக்கிறதுக்கும் நம்மகிட்ட படிக்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு என்று சொல்லி உங்களுடைய கேள்வி நேரம் வந்து விட்டது. ஏதாவது கேள்விகள் கேட்கலாமா? பாருங்க. எனக்கு ஒரு கேள்வி, பாருங்க, ராகு கேது ரிவர்ஸ்ல போறது பென்டாப் 6,000 ரூபா எல்லாம் வாங்கி பிட்டப் பண்ணியாச்சு. அந்த கம்ப்யூட்டரில் இதுவும் அதுவும் இணைக்கிற ஒரு சாஃப்ட்வேர் போடணும். நேற்று நைட்டே சொன்னேன் அவன்கிட்ட, நைட்டே எனக்கு முடியலான்னு. நைட்டு ஏதோ வந்து டானிக்கு சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டேன் போல். டானிக்க காலையில் லூசு போய் 8:30க்கு வர்றான். டென்ஷன் இன்னைக்கு காலையிலே. இன்றைக்கி பாருங்க, வாங்கியும் பயன்படுத்த முடியாத நிலமை. நாளைக்கு இந்த கிளாஸ் சரி பண்ணிடுவோம். ஏதோ ஒரு சின்ன டெக்னிக்கல் ப்ராப்ளம். அதனால் நாளைக்கு இன்றைக்கி நிறைய வச்சுருந்தேன், நான் பிபிடி பண்ணி வச்சுருந்தேன், கட்டம் போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு பூரா எடுத்து காட்டுறதுக்கு நாளைக்கு காலையில் 9 to 10க்குள்ளே அது சரியாயிரும். அவனை விட மாட்டேன், ஒரு கயரை போட்டாவது இழுத்துட்டு வந்து பண்ணிடுவேன். நல்லா இருக்கா? ஆமாம் சூப்பர்யா. ஆமாம், இதெல்லாம் அடுத்த கிளாஸ் இங்கே போர்டில் நடத்தும் போது இன்னும் உங்களுக்கு அந்த உணர்வுகள் மாறுபடும். எத்தனை நாளைக்கு தான் நம்ம மூஞ்சியை பார்க்குறது, நானும் எப்படித்தான் பவுடர் அடிக்கிறது. முகம் முக்கியம் இல்லை, நமக்கு அகந்தே முக்கியம். நமக்கு வந்து மேட்ரு தான் முக்கியம். என்ன சொல்கிறீங்க? என் வாய்ஸ் மட்டும் இருந்தால் போதும். என்ன சார், தொடர்ந்து ஒருத்தருடைய மூஞ்சியை வந்து தொடர்ந்து 3 நிமிஷத்துக்கு மேலே பார்க்க முடியாதுன்றான் உளவியல் ரீதியாக. நீங்கள் 1.5 மணி நேரம் பார்த்தீங்கன்னா பெரிய ஜீரண சக்தி உடையவர்கள், மனபலம் உடையவர்கள். சார், போஸ்கோ ஆக்டில் 3 நிமிஷத்துக்கு மேலே ஒரு பிள்ளைய குறுன்னு பார்த்தா போக்சோ ஆக்ட். அப்போ என்ன செய்யலாம்? 2.25 நிமிஷமாக பார்க்கணும். ஐயா, 3 நிமிஷத்துக்கு மேலே ஒரு பொம்பளை பிள்ளைய குறுன்னு பார்க்கக்கூடாதுங்கிறான், போஸ்கோ ஆக்டுங்கிறான். தூக்கி உள்ளே வச்சிருவேன், சட்டத்தில் இடம் இருக்கு. அதுக்கு தான் ஒரு போலீஸ்காரமா வந்து கிளாஸ் நடந்துச்சு. அப்போ நான் கேட்டேன், மேடம் 2.25 நிமிஷமாக கட் பண்ணி பார்த்தா பிரச்சனை வராதேன்னு. நீ வேணா பார்த்து தொலையா, என்னையா இப்படி குதர்க்கமாக ஒரு கேள்வி கேட்குற அப்படின்னுச்சு. சட்டத்தில் இருக்குது, நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். அதனால் எந்த ஒரு பிள்ளையும் கொருன்னு 3 நிமிஷம் பார்த்துடாதீங்க. 2 நிமிஷமாக பாருங்கள், விட்டு அங்கிட்டு பார்த்துட்டு அப்புறம் மறுபடியும் 2 நிமிஷம் பாருங்கள். வேறு எதுவும் கேள்வி இருக்கா? பாருங்க, பெங்களூர் சாந்தி ராகு கேது பற்றி சொல்லுங்க. ராகு கேது ரிவர்ஸ்ல போகும்னும் போது அந்த டிகிரி எப்படி சார் கால்குலேட் பண்ணுறது? அதான் ஐயா, இதே மாதிரி தாங்க, அது ரிவர்ஸில் தானே போகும். அங்கேருந்து இங்கே வருது ஐயா. ரிவர்ஸில் போகுதுன்னா இப்படி வருது இல்லைங்க. 8லேருந்து இந்த கிரகம் எங்கே போயிருக்கோம்? 7லேருந்து 8க்கு வந்திருக்கோம். ஆமா, 8க்கு வரக்கூடிய கிரகம் எங்கேருந்து வந்திருக்கோம்? சாப்பா 9ல் ராகு இருக்கு நிற்கிதுன்னு வச்சுக்கோங்க. அது எங்கேருந்து வந்திருக்கு? 10லேருந்து வந்திருக்கோம். டிசன்ட் கடிகாரத்தினுடைய இப்படி வரும்.
அப்படின்னும் போது 9ல் ராகு இருக்கு, 4 டிகிரியில் இருக்கு. மீதி எத்தனை டிகிரி இருக்கு? 10ல் இருக்கும். அது 10லிருந்து 9க்கு வரும், 9லிருந்து 8க்கு வரும், 8லிருந்து 7க்கு வரும். புரியுதா உங்களுக்கு? அப்போ 9ஆம் இடத்துல ராகு இருக்கு, அது 7 டிகிரியில் இருக்கு. அப்படின்னா 23 டிகிரி அது எங்க இருக்கு? 10ல் இருக்கு. 10ல் இருந்து 10ஆம் அதிபதியை செவ்வாய் பார்த்தால் படைக்கு தளபதி. இப்ப 10ஆம் இடம் வந்து நல்லா இருக்கணும். 10ஆம் இடத்தினுடைய அதிபதி ஆட்சியோ உச்சமோ இருந்திருந்தால் இந்த ராகு அவனுக்கு பிரம்மாண்ட யோகத்தை தரும். உங்க மைண்ட்ல நீங்க 9ல் வைக்க கூடாது, 10ல் வச்சு பார்க்கணும் அந்த ராகுவை. 10 என்பது ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம். அந்த இடத்துல வச்சு பார்க்கணும். 10ல் வச்சு பார்க்கும்போது 10னுடைய அதிபதி எங்க இருக்காரு, யாருடைய சாரம் வாங்கியிருக்குன்னு வச்சு பாருங்க. கரெக்டா எக்ஸாக்டா இருக்கும். நீங்க ராகு கேது மட்டும் நிறைய பேர் பார்த்தனே, ராகு திசை வந்துருச்சா கஷ்டம்ப்பா, கேது திசை வந்துருச்சா கஷ்டம்ப்பா, இப்படித்தான் 90% ஜோசியர் சொல்றாங்க. நிறைய நல்லது செய்யக்கூடிய சார், நம்ம முன்னோர்கள் செய்த கர்ம வினையினுடைய பூரா வந்து கொடுக்கக்கூடியது ராகு கேது தான். ராகுவை போல் கொடுப்பவன் இல்லை, கேதுவை போல் கெடுப்பவன் இல்லை. ராகு கொடுத்துட்டு போகும்போது புடுங்கிட்டு போயிருவேன். கேது கெடுத்து கொடுப்பான். நல்லா கேட்டுங்க, கேது கெடுத்து கொடுப்பான். என்னத்தை கொடுப்பான்? ஞானத்தை மட்டும் கொடுப்பான், ஐடியாவை மட்டும் கொடுப்பான், எதை செய்யக்கூடாது என்ற பாடத்தை கொடுப்பான், வேற எதையும் கொடுக்க மாட்டான். யாரு? கேது. ராகு ஆசையை தூண்டுவான், ஆசையை தூண்டுவான், பிரம்மாண்டத்தை கொடுப்பான், லஞ்சத்தை கொடுப்பான். எல்லாம் கொடுத்துட்டு 50,000 ரூபா லஞ்சம் வாங்கியிருப்பேன், மாட்டான், ஆசையை அப்படியே தூண்டுவேன். வெறும் 1000 ரூபா லஞ்சம் வாங்கியிருப்பேன், கப்புன்னு பிடிச்சிட்டு போயிடுவாங்க. இப்போ பாருங்க, ஏதோ ஒரு மாநிலத்தில் ஒரு இன்ஸ்பெக்டர், போலீஸ் இன்ஸ்பெக்டரு லஞ்சம் வாங்கி சின்ன பிள்ளை மாதிரி அழுது வீடியோ பார்த்தீங்களா யூடியூப்ல? ஒருத்தர் கூட பார்க்கலையா? நான் மட்டும் தான் பார்த்துருப்பேன் போல சார். இப்போ ஆந்திராலேயே கர்நாடகாவில் இப்போ சார் ஒரு வாரத்துக்கு முன்னாடி போலீஸ் இன்ஸ்பெக்டரு லோக் ஆயுதா பிடிச்சிருச்சு, லோக் ஆயுதா போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருச்சு. அப்போ ஆள் அவ்வளோ டீசெண்டாக இருக்கான், சின்ன பிள்ளை மாதிரி கத்துறான். ஏன்னா லைஃப் முடிஞ்சிச்சு. இன்னைக்கு கோர்ட்டை பொறுத்தளவு லஞ்ச கேஸு, செக்ஸ் ஹராஸ்மெண்ட், அது போஸ்கோ, இந்த ரெண்டுக்கு மட்டும் கோர்ட்டு நோ எக்ஸ்கியூஸ். வேற கொலை பண்ணால் கூட 90 நாளில் வெளியில் வந்துடலாம். தெரியுமா உங்களுக்கு சார்? மர்டரே பண்ணால் 90 நாள் மட்டும்தான் உங்களுக்கு ஜெயில், அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கும் பெயில், வெளியில் வந்துடலாம். ஆனால் இந்த 2 கேஸுக்கு மட்டும் கடுமையாக பார்க்குது கோர்ட்டு, நீதிமன்றம். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம கையில் எதுவும் இல்லை. கிரகம் ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்டில் வந்து கையை காட்டிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போய்கிட்டே இருக்கும். நம்ம நினைக்கிறோம் நம்ம பெரிய அறிவாளி, புத்திசாலி, நான் வந்து டெக்னிக்கலாக லஞ்சம் வாங்குவேன், என்னை யாரும் பிடிக்க முடியாது அப்படின்ற ஆசையெல்லாம் யார் கொடுப்பா? ராகு கொடுக்கும். கொடுத்துட்டு கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி மாமாண்டு கொடுத்தவனே பறிச்சுட்டு போயிடுவேன். சோழி முடிஞ்சு. ஓகேவா? கிளாஸ் முடிச்சுக்கலாமா? ஐயா சொல்லுங்க ஐயா, ஒரு சின்ன டவுட்டுங்க கேளுங்க. ஐயா, இந்த ராகுகேதுக்கு வந்து ராகுகேதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் சொல்றீங்க ஐயா. இப்போ இந்த கிளாஸ் வந்து எங்களுக்கு ராகுகேது மட்டும் தனியா ஒரு 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 பெரிய கிளாஸா எடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்க எல்லாம் சொன்னீங்கன்னா ஏதாவது தேதியை ஃபிக்ஸ் பண்ணுங்க, ஒரு நாள் ஃபுல்லா கூட நான் நடத்துறேன்ட்டேன் சார். உங்களுக்கு உயர்நிலைக்கு சிலபஸ் அதிகம். இப்போ நான் வர்றது 27வது பக்கம் தான் வர்றேன். சரி 600 பக்கம் என்னைக்கு முடிக்கிறது சரி சார்? யாருமே எனக்கு தெரியும், நான் பெருமைக்கு சொல்லல, நான் படிச்ச இடத்துல சரி இந்த கிரகம்ல சல் போயிடுவாங்க. நான் இப்போ 27வது பக்கம் வரேன், 600 பக்கம் என்னைக்கு முடிக்கிறது? உங்களுக்கு சிலபஸ் அவ்வளோ ஹெவியா இருக்கு. இந்த ஏப்ரல் மேல கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு டே வருதுல, இடையில லீவ் வந்துச்சுன்னா ஃபுல்லா எடுப்போம். சரிங்க காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நடத்துவோம் சார், இடையில பிரேக் விடுவோம் சார்.
சாப்பாடு, சரிங்க ஐயா. பாத்ரூம் போகிறதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுப்போம் சார். கண்டினியூவாக சரிங்க. எடுப்போம். ஏன் சார் ஒரு ட்ரைனிங் ஓகே போகிறோம்னா சரிங்க. காலையிலேருந்து சாயந்தரம் வரையும் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்களே, நாங்களாம் ஆமாம் கவர்மெண்ட்டில் ஐயா. நிறைய ட்ரைனிங் போகிறோம். சரிங்க சரிங்க. அப்போ வந்து எங்களை காலையில் 9 to 5 வச்சு அப்படி ரம்பத்தை போட்டு கொள்ளுவாங்க. நம்ம வந்து சரிங்க. இன்ட்ரெஸ்டிங்காக தான் நடத்துகிறோம். ஒரு விஷயத்தை சீக்கிரம் தெரிஞ்சுக்கிற ஆமாங்க. போகிறோம். நீங்கள் எல்லாம் ஆமாங்க சொன்னீங்க, ஆமாங்க ஐயா. நீங்கள் எல்லாம் வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா நான் செய்கிறதுக்கு நான் ரெடி. ஓகேவா? சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. ஓகே சார். ராகு சரிங்க. கேதுவை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம் சார். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நான் எவ்வளோ நடத்தினாலும் ஒரு 10 ஜோதிடம் என்பது கடல் மாதிரி. நான் ஒரு வருஷம் நடத்தினாலும் கடலில் இருக்கக்கூடிய ஒரு டம்ளர், சின்ன டம்ளர் அளவு தான் நான் கொடுக்க முடியும். அது போக ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. அது எல்லாமே நீங்கள் தேடணும். தானே கற்றல் என்பது வேணும். செல்ஃப் பிளானிங். நீங்களா ஆர்வத்தில் படிக்கணும். இப்போ நான் வந்து ஒரு இது விஷயத்தில் இறங்கியிருக்கேன். மனப்பாடம் செய்வது என்று தனியாக ஒரு டைரி போட்டு முக்கியமான பாடலெல்லாம் எழுதி எழுதி மனப்பாடம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். 2 வீலரில் போகும்போது ஹெல்மெட்டை மாட்டிட்டு அந்த பாட்டை நானாக சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்கேன். யாராவது பார்த்தானா நம்ம பைத்தியம் முத்திருச்சுன்ட்டுருவேன். இருந்தாலும் இருந்துட்டு போகுது. கண்ணாடியை மாட்டிட்டு நானாக சொல்லிக்கிட்டே போவேன். பாக்கெட்டில் எழுதி வச்சுருப்பேன். மறந்து வச்சுன்னா எடுத்து பார்த்துட்டு மறுபடியும் உள்ளே வச்சுட்டு ஓட்டுவேன். அந்த மாதிரி நீங்கள் படிங்க. 50 பாட்டு தெரிஞ்சாலே இந்த உலகம் உங்களை பயந்துடும். நமக்கு தெரிஞ்சதே 10 பாட்டு போதும். நீங்கள் ஜோசியம் பார்க்க வர்றப்போ ஒரு பாட்டு பாடுன்னு வச்சுக்கோங்க, உங்களை போய் பெருமையாக சொல்லுவேன். அப்படியே அப்பா அந்த ஆளு பாட்டெல்லாம் பாடுறாருப்பா, சுருதியெல்லாம் பாடுறாரு அப்படின்னு உங்களுடைய இமேஜை கூட்டும். அதனால் நீங்களும் அதை செய்யுங்க. இந்த மனப்பாட சக்தி என்பது ஒவ்வொரு ஏஜுக்கு தகுந்தாப்புல மாறும். இல்லையா பாட்டு மனப்பாடம் பண்ண முடியல அப்படின்னா விட்டுருங்க. கருத்தை மனப்பாடம் பண்ணுங்க. கருத்தையும் மனப்பாடம் பண்ண முடியல அப்படின்னா விட்டுறாதீங்க. மல்லு கட்டுங்க. அதையும் விட்டுருங்க, இதையும் விட்டுருங்க, எல்லாத்தையும் விட்டுருங்க அப்படின்னா படிக்கிறதையும் நாங்கள் விட்டுறோம்யான்றாதீங்க. ஓகேவா? மல்லு கட்டுங்க. மல்லு கட்டினா தான் ஜோசியம் வரும். மல்லு கட்டாட்டி ஜோசியமே வராது. ஓகேவா? வேறு என்ன விஷயம் சொல்லுங்கள். தாசில்தார் மேடம் ஏதாவது ஒரு 5 நிமிஷம் உரையாற்றுங்க. இந்த கிளாஸை பற்றி உங்களுடைய கருத்து சொல்லுங்கள். தாசில்தார் மேடம், நான் அடிக்கடி செக் பண்ணுறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அவங்க ஆன் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ கிளாஸில் இல்லைன்னு அர்த்தம். வீட்டில் பாத்திரங்கத்தில் விளையாக்கிட்டு இருப்பாங்க. நான் எப்பேற்பட்டாலும் நீங்கள் கிளாஸில் இருக்கீங்களான்னு சொல்லி யாரை வேணால் எப்போ வேணாலும் கூப்பிடுவேன். டெக்னிக்கலாக கண்டுபிடிப்பேன். ஹலோ தாசில்தார் மேடம், சரி விட்டுருங்க. வேறு யாராவது ஒருத்தர் இந்த கிளாஸை பற்றி சொன்னீங்கன்னா முடிச்சிடுவோம். யாராவது ஒருத்தர் இந்த கிளாஸை பற்றி அறிவழகன் சார் சொல்லுங்கய்யா. சொல்றது ஐயா நல்லா இருந்துச்சுங்க இன்னைக்கு கிளாஸ். செவ்வாய் தோஷத்தை பத்தி கொஞ்சம் ஓரளவு புரிஞ்சுக்கிட்டோம்யா. அதை இனிமே இது பண்ணி பாக்குறேன். ராகு கேதை பத்தி சொல்லியிருந்தீங்கயா. ராகு கேதை வச்சு பலன் எடுத்தால் அற்புதமா வரும்னு சொல்லிருந்தீங்க. அது முற்றிலும் உண்மைங்கய்யா. ஓகே ஐயா, செவ்வாய் தோஷத்தை பத்தியும் சர்ப்ப தோஷத்தையும் பத்தியும் விளக்கமா சொன்னீங்க. எப்பவுமே வந்து சர்ப்ப தோஷம் வந்து தோஷமா தான் எல்லாரும் பார்த்தோம், யோகமா பார்த்தது இல்ல. சோ அது சொல்லும் போது இன்னும் அது வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் அப்பப்போ உங்களோட அந்த மனப்பாட சக்தியை பார்த்து வியக்கிறோம். ரொம்ப நல்லா இருக்கு. நான் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன் மனப்பாடம் பண்ணணும். நம்மளும் ஒரு 10 பாட்டு சொன்னாதான் ஊர்ல மதிப்பாங்கன்னு சொல்லி. ஏன்னா நிறைய இப்போ ஜோதிட மாநாட்டுக்கெல்லாம் நான் போகிறேங்க. நிறைய இடத்துல பேச கூப்பிட்றாங்க. அதான் சமீபத்தில் ஒரு இடத்துல பேசினேன். பெரிய ஒரு பேச்சாளர், ஜோசியர். அது ரொம்ப பாராட்டக்கூடியது அவங்களோட. அவர் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டார். இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்களே அப்படின்னாரு. அப்போ நான் செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணுறேன். நமக்கு இன்னும் பாட்டு சொன்னோம்னா இன்னும் அந்த கூட்டத்தை வந்து வசியப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அந்த முயற்சியில் இப்போ இறங்கியிருக்கேன். பாட்டு மட்டும் இல்லையா, அத வந்து நீங்க அதை கரெக்டா புரியவும் வைக்கிறீங்க. பாட்டு சொல்லி விளக்கம் சொல்லி அந்த தெளிவா புரிய வைக்கிறது இன்னும் நல்ல உங்களோட அப்ரோச் நல்லா இருக்கு. அதே சமயம் வந்து எல்லா கருத்துக்களையும் சொல்றீங்க. அதாவது டைம் வந்து கம்மியா இருக்கு அப்படி யோசிக்காம உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா கருத்தையும் எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு சொல்லிடுங்க. அது ரொம்ப மிகப்பெரிய பாராட்டுக்குரியது. நன்றிம்மா.
எங்களுக்கு ஆக்சுவலா இது வந்து இத படிக்கிறதுக்கே ரொம்ப பாக்கியமா நினைக்கிறோம். ரொம்ப நன்றியா. இது வந்து இறைவன் உங்களுக்கு வந்து சிக்னல் கொடுத்துட்டாரு. எப்போ வந்து நம்ம ஜோசியம் படிப்போம்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்போ இறைவன் சிவபெருமான் உங்களுக்கு வந்து சிக்னல் கொடுத்துட்டாரு, நீ படின்ட்டாரு. அப்போ நீங்கள் அடுத்து முயற்சி பண்ணுறீங்க. அப்போ உங்களுக்கு இது வரைக்கும் கிளாஸ்க்கு வந்துட்டீங்க அப்படின்னாலே அந்த சிக்னல் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். அதாவது ஒரு ஜோதிடம் என்பது புனிதமான தொழில்மா. சமுதாயத்துல சாமியாக ஜோதிடர்களை நினைக்கிறாங்க. என்னையா பழனிசாமியா? கண்டிப்பாயா. பழனிசாமியா ஜோதிடரை சாமின்னு நினைக்கிறாங்க. நம்ம கிட்ட வர்றப்ப சாமி சொல்லுங்க சாமின்னு சொல்றாங்க. அப்ப சாமியா நம்ம நினைக்கிறாங்கன்னா அந்த பவர் யாரு கொடுக்கணும்? சாமி தான் நம்ம கொடுக்கணும். கொடுத்ததுனாலதான் நமக்கு வந்து அந்த இந்த தொழில் இந்த சிந்தனை வந்து நம்ம எல்லாம் ஒருங்கிணைந்த சிந்தனையை செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? இன்னொரு நாள் கூட நீங்கள் எல்லாம் விரும்புனீங்கன்னா நம்ம நேரடி கிளாஸ் கூட போடலாம். ஒவ்வொருத்தரும் ஒரு ஊரில் இருக்கீங்க, நான் மதுரையில் இருக்கேன், ஒரு நாளைக்கு போடுவோம். நம்ம நல்லா சந்திக்கிற மாதிரி ஒரு கிளாஸ் போடுவோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஐயா ஒரு நேரடி கிளாஸ் ஒரு 2 மாதம் போடுங்கய்யா. இல்லை நான் போட ரெடியாக இருக்கேன். உணவு போட்டு இலவசமாக நடத்த ரெடி. நீங்கள் வர ரெடியா? நான் ரெடி, நீங்கள் ரெடியா? இந்த செவ்வாய் தோஷத்தை பற்றி ராகு தோஷத்தை பற்றியும் நாங்க என்ன மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கறத ஒரு நோட்ஸ்ல கொடுத்து அனுப்பிடுங்கய்யா. அனுப்பிடுறேன் ஐயா. வந்து சொல்லுங்க வெங்கடேஷ், என்ன மனப்பாடம் பண்ணணும் சார்? எக்ஸாம் மட்டும் நேர்ல வச்சுக்கலாம் சார், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஆமா, எக்ஸாம் வச்சு நம்ம சர்டிஃபிகேட்லாம் ரெஜிஸ்டர் சர்டிஃபிகேட் கொடுக்க போறோம். அப்போ வந்தா கூட ஒருத்தர் பார்க்கறதுக்கு வசதியா இருக்கும். ஆமா, ஏன்னா ஒருத்தர் பாக்குறதுக்கு பார்த்தா நல்லா இருக்கும். எல்லாத்துக்குமே பாஸ்போர்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம். பயப்படாதீங்க. சைக்காலஜியில் பரீட்சை எழுதி ஃபெயில் ஆகிடுவோமோ அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாம். அது ஒரு புரோட்டோக்கால். நம்மளே கொஸ்டின் ரெடி பண்ணி உங்களை வர சொல்லி அன்றைக்கி மதிய உணவுலாம் இலவசமாக போட்டுருவோம். நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதினா உங்களை ஒருத்தருக்கு பார்த்துக்கிறலாம். உண்மையிலே உங்களுக்கு எந்த அளவுக்கு அறிவு இருக்குது, எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு விஷயம் எக்ஸாம். அதுக்காக நீங்கள் சரியாக எழுதலை, நான் ஃபெயிலாக போயிட்டேன் அப்படிலாம் கிடையாது. எல்லாத்துக்குமே சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம். மார்க்லாம் வராது. அதே மாதிரி இன்னொரு வேண்டுகோள் சார், புக் ஏதாவது ரெஃபர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் சார் உயர்நிலைக்கு. இல்லை நீங்களே ஏதாவது புக்கு சிலபஸ் எல்லா சிலபஸ் வர மாதிரி ஒரு புக்கு ரெஃபர் பண்ணி இல்லைன்னா நீங்கள் சேல் கொடுக்குறது ஓகே. நானே புத்தகம் எழுதி கொண்டு இருக்கிறேன். இந்த கோர்ஸ் முடியுறங்குள்ளேயும் ரிலீஸ் பண்ணிடுவேன். இப்போ இந்த புக்கை வந்து உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடுவேன். ஐயா வந்து கேட்டாங்க, நீங்கள் என்ன நடத்துறீங்களோ அதை எங்களுக்கு மெட்டீரியலாக கொடுங்க, பிடிஎஃபாக கொடுங்கன்னாங்க. இன்னும் பிடிஎஃப் அடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு அவங்க அடிப்படைக்கு தான் தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, உயர்நிலைக்கு பண்ணலை. ஏன்னா அடிப்படை முடிச்சுட்டு தான் உயர்நிலைக்கு டைப்பிங் வருவோம். இப்போதைக்குன்னா இந்த புக்கில் உள்ளதை ஃபோட்டோ எடுத்து அனுப்பிவிடுறேன், படிங்க. அது போக உங்களுக்கு கண்டென்ட் மட்டும் தெரிஞ்சால் போதும். நீங்கள் தேடுங்க, யூடியூப்பு அது இதுன்னு தேடுங்க, நல்ல ஜோசியர் பேசுகிறத கேளுங்க. இந்த ஐயா பழனிசாமி ஐயா சொன்னார்னா அவர் யூடியூப்பை பார்த்துருக்காரு. யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்கேன் சந்திரனு ராகு கேதுவும் ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டாங்க பழனிசாமி ஐயா? சிவகங்கை யாரோ சொல்லியிருக்காங்க சந்திரனை வந்து இது பண்ண மாட்டாருன்னு. சரி ரைட் ஓகே. ஆமாங்கய்யா. அதான் தப்பான செய்தி போய் ஸ்டோர் ஆயிடுச்சு பார்த்தீங்களா சார்? நான் வந்து எப்போ நீங்கள் யூடியூப் பார்க்கணும்னா சார், மூல புத்தகத்தை ஒரு 25% படிச்சிருங்க. படித்து முடிச்சுட்டு நீங்கள் யூடியூப் பாருங்கள். அவங்க பேசுகிறது பூராமே கான்ட்ராவர்சியாக இருக்கும், தப்பாக இருக்கும். எதுவுமே தெரியாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறத நீங்கள் நம்பித்தான் ஆகணும். அவங்க சொல்கிறத உண்மையாக இருக்குமோ அப்படின்னு நம்ப வேண்டிய சூழ்நிலை இருக்கும். உங்களை சொல்லி குத்தம் இல்லை. அதனால் மூல புத்தகத்தை படிங்க என்று சொல்லி முடிச்சுக்கலாமா? கிளாஸை முடிச்சுக்கலாமா? மீண்டும் நாளை காலை 9 மணிக்கு ஷார்ப்பாக வந்துடுங்க. நாளைக்காவது இது ஒர்க் ஆகுதான்றதை நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். ரொம்ப நன்றி, சந்தோஷம், மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி. நன்றி.